சாரங்கன் குளித்து முடித்து தலையை துவட்டியபடி வர அம்மா பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்டாள். தலைக்கு ஊத்திக்கிட்டியா சாரா? ஆமாம்மா. வந்து தொட்டு பார்த்தாள். ஈரம் அப்படியே இருக்கு, ஜலதோஷம் பிடிச்சுக்கும், வா இப்படி. அவனை இழுத்து நாற்காலியில் உட்கார வைத்து நெருக்கமாக நின்று கொண்டு தலை துவட்ட தொடங்கினாள். சாரங்கனின் முகம் அம்மாவின் மார்பில் இருந்தது. ராதா வெளியே வந்தாள். ஒரு நிமிடம் நின்று பார்த்தாள். அம்மா துவட்டி முடித்து அவனை விடுவித்தாள். அண்ணன் பச்சை குழந்தையா? பெரிய உத்தியோகத்துல இருக்கான். நாளைக்கு அவனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா உன்னோட இந்த நெருக்கத்தை ஜீரணிப்பாளா? என்னடி பேசுற நீ? அவன் என் குழந்தை. ஆனா ஆம்பளமா? சாரங்கன் எழுந்து வந்தான். ராதா, ஒரு தாய் மகள் கிட்ட மட்டும் நெருக்கமா இருக்கணும்னு இல்ல, மகன் கிட்ட இன்னும் நெருக்கமா இருக்கலாம். தாய் பாசத்துக்கு விகாரம் இல்ல, வில்லங்கமும் கிடையாது. அண்ணன், எனக்கும் இதெல்லாம் புரியும். மனைவின்னு ஒருத்தி வரும்போது பங்கு போகும். அம்மாவால அதை தாங்கிக்க முடியுமேன்னு நான் கவலைப்படுறேன். அம்மா அருகில் வந்தாள். இந்த பாரு ராதா, எனக்கு நீங்க 2 பேர் தான் உலகம். உங்க அப்பா என்னைக்கு பந்த பாசத்தோட இந்த வீட்டுல இருந்திருக்கிறாரு. உள்ளூர்லயே அவருக்கு இன்னொரு குடும்பம். எப்பவும் அங்கதான் அவருக்கு ஈடுபாடு. நான் செஞ்ச பாவம். சாரங்கன் முகம் மாறியது. அம்மா, உனக்கு அப்புறம் அவருக்கு இன்னொரு உறவு உண்டான உடனேயே அவரை நீ துரத்தி இருக்கணும். எப்படிப்பா? நான் படிச்சவளா? வேலைக்கு போறவளா? குடும்பம் நடத்த உங்களை ஆளாக்க அவர் தயவு தானே எனக்கு அவசியமா இருந்தது. சரி, இப்ப நானும் சம்பாதிக்கிறேன், ராதாவும் சம்பாதிக்கிறா. இனிமே அவர் எதுக்கு? ராதாவுக்கு ஒரு கல்யாண காட்சின்னு வரும்போது அவர் சபையில இருந்தா தானப்பா எனக்கு கௌரவம். உனக்கும் ஒருத்தி வரும்போது இந்த குடும்பம் இளக்காரமாக கூடாது பாரு. அதான் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிறேன். ராதா அருகில் வந்தாள். விடுன்ன, அப்பாவுக்கும் வயசாச்சு, நடந்தது நடந்தாச்சு. இனி அவங்களையும் உதற முடியாது, எதுக்கு சண்டை? மாசிலாமணி சின்னதாக ஒரு துணிக்கடை ஆரம்பித்து வீடு வீடாக தவணை முறையில் துணிகளை விற்று படிப்படியாக உயர்ந்து இன்று பெரிய ஜவுளி கடை வைத்து விட்டார். கடுமையான உழைப்பில் உயர்ந்தவர், பணத்துக்கு பஞ்சமில்லை. இங்கு சாரங்கனும் ராதாவும் பிறந்த பிறகு பிரச்சனையும் தொடங்கிவிட்டது. மாசிலாமணியை ஒரு விபத்திலிருந்து காப்பாற்றி ரத்தம் கொடுத்தவள் அம்புஜம். அந்த நன்றி நட்பாக மலர்ந்து எல்லைகளை கடந்து விட்டது. அம்புஜம் கர்ப்பமாகிவிட இந்த விவரம் சிவகாமிக்கு தெரிய புயல் வீச தொடங்கிவிட்டது. அம்புஜம் அனாதை. சிவகாமிக்கு பிறந்த வீட்டு மனிதர்கள் உண்டு. அனைவரும் கச்சை கட்டி கொண்டு வர அம்புஜத்தை அறுத்து கட்ட முயல மாசிலாமணி தற்கொலை வரை போக சிவகாமி கதறி, தாலின்னு ஒன்னாவது மிஞ்சட்டும், என் பிள்ளைங்களுக்கு தகப்ப வேணுமே என சரண்டர் ஆகிவிட அம்புஜத்துக்கும் மாசிலாமணி ஒரு தாலியை கட்ட அடுத்த வருடமே சத்யா பிறந்து விட்டாள். சிவகாமிக்கு அதன் பிறகு கணவரிடம் வெறுப்புதான். ஊருக்காக போடும் மனைவி வேஷம். ஆனால் மாசிலாமணி ஒரு குறையும் வைக்கவில்லை. 2 குடும்பங்களையும் சரியாகத்தான் பார்த்தார். சிவகாமியை விட அம்புஜம் அழகு, பேச பழக தெரிந்த பெண். உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் உள ரீதியாகவும் நெருக்கமாகி விட்டவள். மாசிலாமணியின் ஜவுளி வியாபாரத்துக்கு நல்ல பல யோசனைகளை சொல்லி கூடவே உழைத்தவள். அவர் இந்த உயரத்துக்கு வர காரணம் அம்புஜம் என்பதை உலகே அறியும். அதனால் சிவகாமிக்கு பேச வழி இல்லை. விடுக்கா, எந்த ஆம்பளை யோக்கியம்? வாலிப வயசுல சுகம் தேடி அலையும், அப்புறமா அடங்கும். இதுக்காக உதறனா பொம்பளைங்களுக்கு தான் நஷ்டம். குடும்ப பாசம் இருக்குல்ல, விற்று. பல பேரின் அறிவுரைகள். வளர வளர சாரங்கனுக்கும் அம்மா சொல்லி சொல்லி வெறுப்பு ஆழமாக அப்பாவின் மேல் படிந்து விட்டது. அப்பாவிடம் பேசக்கூட பிடிக்காது. விவரம் தெரியாத நாளிலேயே அப்பாவை ஒரு வில்லனாக பார்த்தவன் சாரங்கன். எல்லாம் தெரிந்ததும் இன்னும் கசப்பு அதிகமாகிவிட்டது. ஆனால் ராதாவுக்கு அப்பா மேல் பாசம் உண்டு. இதை ஒரு பெரிய குற்றமாக ராதாவுக்கு நினைக்க தோன்றவில்லை. பள்ளி நாட்கள் வரையில் அப்பாவின் அந்த குடும்பத்தை சாரங்கனும் ராதாவும் பார்த்தது கூட இல்லை. 10 வருடங்கள் விலகி இருந்த அம்புஜத்தை பகிங்கரமாக மாசிலாமணி வெளியே கொண்டு வந்து விட்டார். பொது இடங்களில் சிவகாமியும் அம்புஜமும் சந்தித்துக் கொள்ள சிவகாமி முகம் திருப்பிக் கொள்வாள். இந்த குடும்பத்துடன் ஒட்டுறவை வளர்த்து கொள்ள அம்புஜம் முயன்று மகள் சத்யாவுடன் ஓரிரு முறை வர கடுமையாக அவமானப்படுத்தப்பட்டாள். இதனால் ஆவேசமான மாசிலாமணி இந்த பக்கமே வரமாட்டேன் என ஆத்திரப்பட அம்புஜம் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தாள். அம்புஜம் படித்தவள் என்பதால் ஒரு வேலையை தேடிக்கொண்டு விட்டாள். ஒரு அலுவலகத்தில் வேலை, நல்ல சம்பளம். சத்யாவும் நன்றாக படிப்பாள். மகள் ராதா இணக்கமாக பழகுவதால் அவளை மட்டும் சிவகாமிக்கு தெரியாமல் மாசிலாமணி இங்கு அழைத்து வருவார். முதலில் மிரண்ட ராதா இப்போதெல்லாம் அம்புஜம் மற்றும் சத்யாவிடம் மிகவும் நெருக்கம். ஆனால் சாரங்கன் எட்டி கூட பார்த்ததில்லை. ராதாவுக்கு வங்கியில் வேலை கிடைத்த போது சித்திக்கு தங்கைக்கு துணியெல்லாம் எடுத்து வந்தாள்.
இது சிவகாமிக்கு தெரிந்து ரகளை செய்ய, சாரங்கன் ராதாவை அடிக்க போக, இது பாருண்ண, உனக்கு பிடிக்கலன்னா யாரும் கட்டாயப்படுத்தல. ஆனா உலகத்துல யாரும் செய்யாத தப்பா அப்பா செய்யல. இது கொலை குத்தமும் இல்ல. ஒரே குடும்பத்தை வச்சுக்கிட்டு அதை காப்பாத்த துப்பு இல்லாத ஆம்பளைங்களுக்கு மத்தியில 2 குடும்பத்தையும் நல்லபடியா வாழ வைக்கிற அப்பா வசதி. இருவரும் எதுவும் பேசவில்லை. மாசிலாமணி நெகிழ்ந்து விட்டார். அம்புஜம் மகள் சத்யா MCA முடித்து விட்டால். இதோ வேலை தேடும் படலம் தொடங்கிவிட்டது. இங்கே ராதாவுக்கு வரன் பார்க்கும் வேலையை சிவகாமி தொடங்கிவிட்டாள். 2 குடும்பங்களாக இருந்தாலும் பிள்ளைகள் வளரும் வரை பிரச்சனைகள் பெரிதாக தெரியவில்லை. அவர்கள் வளர்ந்து விட்டால் பிரச்சனைகளும் தொடங்கிவிடும். மாசிலாமி மட்டும் தப்பிக்க முடியுமா என்ன? அம்புஜம் ஆபீஸ் முடிந்து வீடு திரும்ப 7:30 மணி. சத்யா காத்திருந்தாள். அம்மா, ஒரு இன்டர்வியூக்கு லெட்டர் வந்திருக்கு, கொண்டா பார்க்கலாம். அம்புஜம் பிரிக்க மாசிலாமணி உள்ளே நுழைந்தார். என்னங்க, இது நம்ம சாரங்கன் வேலை பார்க்குற கம்பெனியாச்சே? ஆமாம்மா, இங்க வேலைக்கு ஆள் எடுக்கிற செக்ஷன்ல தான் சாரங்கன் அதிகாரி. சாரங்கன் சொல்லிட்டா சத்யாவுக்கு கிடைச்சிருமே. அண்ணன் சொல்லுவாராப்பா? ஏம்மா, என்ன கஷ்டம்? உனக்கும் தகுதிகள் இருக்குல்ல? இல்லப்பா, எங்க மேல ராதாக்காக்கு தான் பாசமா இருப்பாங்க. அண்ணனுக்கு பிடிக்காதே. நான் பேசுறேன், அவனுக்கு யாரையும் பழிவாங்கிற குணம்லாம் இல்ல. நான் வந்து அண்ணனை பார்க்கணுமாப்பா? வேண்டாம்மா, நான் பேசிக்கிறேன். அவர் தன் வீட்டுக்கு வந்தார். முதலில் விவரத்தை ராதாவிடம் சொன்னார். அப்பா, சொல்லாதீங்க. ஏம்மா? அண்ணன் வேணும்னே அவளை நிராகரிப்பான். எதுவும் பேசாம போய் சமயத்துல மெரிட்ல சத்யா வந்துட்டா. இதுவும் சரிதாம்மா. என்ன ரகசியம் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும்? எதுவும் இல்ல. அவ வீட்டு விவகாரங்களா? அட இல்லம்மா. என்னங்க, ராதாவுக்கு ஒரு ஜாதகம் ரொம்ப நல்லா சேர்ந்திருக்கு. பொண்ணு பார்க்க வர சொல்லாமா? சொல்ல. இப்ப போன் போட்டா நாளைக்கு மத்தியானம் வந்துருவாங்க. சொல்லுங்கப்பா, அண்ணனும் லீவ் போடட்டும். சாரங்கனை கேட்க, நாளைக்கு புது ப்ராஜெக்ட், ஆபீசருக்கு ஆள் எடுக்கணும் ராதா. நீ போக முடியலன்னா வேற அதிகாரிகள் அந்த வேலையை கவனிப்பாங்க. அப்ப நீ போக கூடாது. என்ன சொல்ற ராதா? அது இல்லன்னு, என்னை பொண்ணு பார்க்க வரும்போது நீ இருக்க வேண்டாமா? சரி, இருக்கிறேன். அவன் விலக, அப்பா, இவன் போகலன்னா சத்யாவுக்கு வேலை நிச்சயம். ராதா விரலை உயர்த்தி காட்டினாள். காலை சீக்கிரமே புறப்பட்டு மாசிலாமணி அம்புஜம் வீட்டுக்கு வந்து விட்டார். கோயில் என்று சொல்லிக்கொண்டு ராதாவும் உடன் வந்தாள். சத்யாவை ராதா வாழ்த்தினாள். எங்க அண்ணன் வரமாட்டான், அவனை தடுத்தாச்சு. நீ நல்லபடியா முடிச்சுட்டு வெற்றியோட திரும்பி வா. உன்னை பொண்ணு பார்க்க வராங்க இல்லையா? ஆமா சித்தி. பையன் எங்க வேலை பார்க்கறான்? அதெல்லாம் கேட்கல சித்தி. அம்மா தரகரை பிடிச்சு ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. என்னங்க, நீங்களும் கேட்க மாட்டீங்களா? மாசிலாமணி சிரித்தார். பிள்ளைங்க கிட்ட சொல்ற தகவலை கூட சிவகாமி என்கிட்ட சொல்ல மாட்டா. அம்மாவும் பிள்ளையுமா முடிவெடுக்கிறாங்க. நான் ஒப்புக்கு சபையில போய் உட்காரணும். எனக்கு போகவே பிடிக்கல அம்புஜம். ராதா முகம் மாறிவிட்டது. தப்புங்க. யார்கிட்ட உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் ராதாவுக்காக எல்லாத்தையும் நீங்க மறக்கணும். ஒப்புக்கிறேன் அம்புஜம். இந்த வீட்டுல நான் இருக்கிறதே ராதாவை நினைச்சுதான். ராதா கல்யாணமாயி போயிட்டா நான் நிரந்தரமா இங்க வந்துருவேன். இல்லைங்க, அது கூடாது. அம்புஜம், மனைவி இருக்க உன்கிட்ட நாட்டம் வந்து இன்னொரு குடும்பத்தை நான் அமைச்சுக்கிட்டது தப்புதான். அதுக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமா தண்டிச்சாச்சு. போதாதா? ஆயுள் தண்டனையை விட அதிகமா இருக்கே. யாரும் பேசவில்லை. அப்பா விடுங்க. சத்யா இன்டர்வியூ போறா. மனசுல குழப்பம் கூடாது. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. மாசிலாமணி சிரித்தார். சரி, நேரமாச்சு சத்யா, நல்லா பண்ணுடா. முடிச்சுட்டு வந்ததும் ராதா செல்லுக்கு போன் பண்ணு. அம்புஜம் ராதாவிடம் வந்தாள். உன் நல்ல மனசுக்கு நல்ல வரனா வரட்டுமா? அம்புஜத்தின் காலில் ராதா விழுந்தாள். எப்பவுமே என் மூத்த மக நீதான், அப்புறம்தான் சத்யா. நல்லா இருமா. மாசிலாமணி ராதா வெளியே வந்து விட்டார்கள். வீடு திரும்பி விட்டார்கள். வரப்போகும் பார்ட்டிக்காக சிவகாமி எல்லாம் தயார் செய்து கொண்டிருந்தாள். சாரங்கன் முழு ஒத்துழைப்பு. பிற்பகல் 3 மணிக்கு அந்த பார்ட்டி வந்துவிட்டது. பெற்றவர்கள் ஒரு சகோதரியுடன் பெண் பார்க்க வந்திருந்தான் தியாகு. MBA முடித்துவிட்டு ஒரு நல்ல நிறுவனத்தில் நிர்வாக அதிகாரியாக இருந்தான். பரஸ்பரம் பிடித்துவிட்டது. அந்த குடும்பத்தில் எல்லோரும் கலகலப்பாக பழகினார்கள். இயல்பாக இருந்தார்கள். மனதில் பட்டதை பளிச்சென்று சொல்லிவிட்டார்கள். நான் ராதா கூட தனியா பேசலாமா? தாராளமா. ராதா உள்ளே அழைத்து வந்தாள். நீங்களும் படிச்சு நல்ல வேலையில இருக்கிறீங்க. எல்லா தகுதிகளும் உங்களுக்கும் இருக்கு. நாங்க பாசத்தால இணைஞ்ச குடும்பம். இயல்பா இருக்கணும். பொய் சொல்றது, ஏமாத்துறது இதெல்லாம் எங்க யாருக்கும் பிடிக்காது. அப்படியா? எங்க அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் உண்டுன்னு தரகர் சொன்னாரா? இல்லையே. உண்டு. ஒரு மனைவி, மகள் உண்டு. நல்லவங்க. எங்க அம்மா, அண்ணன் அவங்கள ஏத்துக்கல. எனக்கு பிடிக்கும். அப்படியா? நாளைக்கு இதை மறைச்சோன்னு உங்களுக்கு கோபம் வரக்கூடாது இல்லையா? எதுக்குறாதா? அவரோட சொந்த வாழ்க்கையை விமர்சிக்க எங்களுக்கு என்ன உரிமை?
ஆனா பாசமானவரு என் மேல உயிரே வச்சிருக்கிறாரு. இருவரும் வெளியே வந்தார்கள். எல்லோரும் தயாராக இருந்ததால், அது நல்ல நாளாகவும் இருந்ததால் தாம்பூலத்தை மாற்றிக்கொண்டு விட்டார்கள். ஒரே மாதத்தில் நல்ல தேதி அமைய முகூர்த்தமும் அங்கேயே குறிக்கப்பட்டது. இத்தனை சீக்கிரம் எல்லாமே அமையும் என நினைக்கவில்லை. ராதாவின் செல்போன் ஒலித்தது. எடுத்தாள். எதிர்முனையில் சத்யா. அக்கா, வேலை கிடைச்சாச்சு. வாழ்த்துக்கள். என்னோட புத்திசாலித்தனம் அங்குள்ள அதிகாரி ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சு அவர்தான் என்னை தேர்ந்தெடுத்தாரு. சந்தோஷமா இருக்கு. உன்னோடது என்னக்கா ஆச்சு? முடிவாயிடுச்சுமா. கங்க்ராட்ஸ்கா. வீட்டுக்கு வா. ராதா ரிசீவரை வைத்தாள். மாசிலாமணிக்கு புரிந்து விட்டது. யாகு குடும்பம் புறப்பட்டது. அவர்களை வழியனுப்பிவிட்டு வர ஒரே மாசம்தான் இருக்கு. ஏற்பாடுகளை செய்யணும். மாசிலாமணி பரபரக்க. சிவகாமி குறுக்கிட்டாள். நானும் சாரங்கனும் எல்லாத்தையும் செஞ்சுப்போம். நீங்க கல்யாணத்தன்னைக்கு இந்த மாதிரி வந்து அப்பாவா கொஞ்சம் நடிச்சுட்டு போயிடலாம். நிறுத்துமா. ராதாவின் குரல் ஓங்கி ஒலித்தது. என்னடி, அவர் எவ்வளவு ஆசையா இருக்கிறாரு. இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுற. எங்களை ஆளாக்க அவர் தேவைப்பட்டாரு. முடிஞ்சதும் தூக்கி போடுறியா? ராதா, நீ யார்கிட்ட பேசுற? தெரியும்ன. உன் அம்மா பக்திய உன்னோட வச்சுக்கோ. அப்பாவை அவமானப்படுத்தாத. ராதா, விட்டுருமா. இருங்கப்பா. இந்த பாருங்க, இது என் கல்யாணம். எல்லாத்துலயும் எங்க அப்பா முதன்மையா இருக்கணும். அத நீங்க அனுமதிக்கலன்னா எனக்கு கல்யாணம் வேண்டாம். அப்படின்னா நான் எதுலயும் கலந்துக்க மாட்டேன். சாரங்கன் முரண்டு பிடிக்க, இல்லப்பா, நீ ஒதுங்கி நிக்காத. இந்த குடும்பத்துக்கு தலைவன் நீ. உங்க அம்மாவும் நீயும் முக்கியம். நான் தள்ளியே நிக்கிறேன். ராதா, உன் வாழ்வு தொடங்க போற நேரத்துல குழப்பம் கூடாது. நான் சொல்றத கேளுமா. அவர் குரல் இடறி கண் கலங்கியது. ராதாவுக்கு வேதனையாக இருந்தது. சரிப்பா, ஆனா உங்களை நோகடிக்கிற யாரும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. பெத்தவளுக்கே சாபம் விடுறியாடி. அருகில் வந்தாள் ராதா. எனக்காக அப்பா இந்த வீட்டுல இருக்கிறாரு. நான் புருஷன் வீட்டுக்கு போனப்புறம் அப்பாவுக்கு இந்த வீட்டுல என்ன இருக்கு? போட்டோம். அவ வீட்டோட போட்டோம். இப்பவே போட்டுமே. நாங்களா தடுக்கிறோம்? மாசிலாமணி தாழ முடியாமல் வெளியேறி விட்டார். ராதா அதற்கு மேல் பேசவில்லை. இந்த ஆளுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குன்னு மாப்பிள்ளை வீட்டுல சொல்லணுமாமா? சாரங்கன் கேட்க, சொல்லியாச்சு. ராதாவின் பதில். என்னடி சொல்ற? தியாகு அலட்டிக்கவே இல்ல. அவரோட சொந்த விஷயம் தலையிட நாங்க யாருன்னு கேட்டாரு. அப்பாடா. அம்மா, நாளைக்கே அலைஞ்சு கல்யாண மண்டபம் பிடிக்கணும், கடைக்கு போகணும், பட்டியல் போடு. சரிப்பா. முதல்ல பட்ஜெட் போட்டு என்ன செலவாகும்னு கணக்கெழுது. எதையும் குறைக்க வேண்டாம். தாராளமாவே செய்யலாம். சரி தம்பி. மாசிலாமணி அம்புஜம் வீட்டுக்குள் நுழைந்ததும் சத்யா அவருக்கு பால்கோவா ஊட்டி விட்டாள். துவாரகேஷ்னு ஒரு ஆபீசர்ப்பா. அவர்தான் என் திறமைய பாராட்டி தேர்ந்தெடுத்தாரு. கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் ஆரம்ப சம்பளம்ப்பா. நீ வேலைக்கு சேர்ந்ததும் இன்னும் சில இன்ப அதிர்ச்சிகளை உனக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நல்லதும்மா. சரி, ராதா கல்யாணம் என்னாச்சு? மாசிலாமணி சகலமும் சொன்னார். என்னால அவமானப்பட முடியல அம்புஜம். விடுங்க. இப்ப நமக்கு ராதா வாழ்வு முக்கியம். அந்த பையன் எந்த கம்பெனி? மாசிலாமணி சொன்னார். என்னங்க, இது நான் வேலை செய்யற இடம். பையன் பேர் என்ன? தியாகராஜன். அட, தியாகு சாரா? எங்க செக்ஷன் ஆபீசரே அவர் தானே. 4-5 வருஷமா கம்பெனிக்கு பல பெரிய ஆர்டர்களை பிடிச்சு கம்பெனிய உச்சிக்கு கொண்டு வந்தவராச்சே. நான் தான் எப்போ அவர் கூட இருக்கனே. தியாகு நல்ல பையனா அம்புஜம்? அந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்க நம்ம ராதா கொடுத்து வைக்கணும். தியாகு சார் வீட்டுக்கு கூட நான் போயிருக்கிறேன். எல்லாரும் என்கிட்ட பிரியமா இருப்பாங்க. ரொம்ப நல்ல குடும்பம். இது போதும் அம்புஜம். எனக்கு இன்னொரு குடும்பம் இருக்குன்னு ராதா தியாகு கிட்ட சொல்லியாச்சு. அது இதான்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? எந்த பிரச்சனையும் இருக்காது. சாரி, பசிக்குதுமா. சத்யா சொல்ல, நான் சூடா டிஃபன் ரெடி பண்றேன். அப்பாவும் நம்ம கூட சாப்பிடுவாரு. சத்யா, நீ எப்போ வேலையில சேரணும்? நாளைக்கேப்பா. சரிம்மா. அங்க கண்டிப்பா சாரங்கன் வருவான். எந்த பிரச்சனையும் வேண்டாம். சரிப்பா. எனக்கு அண்ணன் கிட்ட அன்பா இருக்கத்தான் ஆசை. அவர் தான் வெறுக்கிறாரு எங்களை. எல்லாம் ஒரு நாள் சரியாகும்மா. என்னங்க, அவங்க கோவப்பட்டாலும் ராதாவுக்காக இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டிலே இருங்க. புரியுதா? அவங்க அலட்சியப்படுத்தினாலும் நீங்க கேட்டு செய்யுங்க. உங்க மக பொறுப்பு உங்களுக்கு தானே. சரி அம்புஜம். இரவு மாசிலாமணி வீடு திரும்பினார். பட்ஜெட் போட்டாச்சா சிவகாமி? அம்மா, அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. மாசிலாமணி எழுந்தார். தேவைதான். ராதா நான் பெத்த மக. அவ கல்யாண செலவு முழுக்க என்னோடது. இத வேண்டான்னு தடுத்தா இந்த கல்யாணத்துக்கே நான் வரல. நீங்களே நடத்திக்கலாம். ராதா வெளிப்பட்டாள். எனக்கும் நீங்க வராம கல்யாணம் செஞ்சுக்கிறதுல பெருமை இல்லப்பா. இதை நிறுத்திருங்க. என்னடி மிரட்டுறியா? சாரங்கன் ஆவேசமாக. சிவகாமி ஆடி போனாள். சாரா, இப்படி வா. என்னம்மா? வாடா என்னோட. இழுத்து கொண்டு உள்ளே வந்தாள். வேண்டாம் ராஜா, விட்டுரு. உங்க அப்பா நம்ம கூட இல்லைன்னா மானம் போயிடும். அவரே செலவழிக்கட்டும். நீ விட்டுரு.
அந்த பணம் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு உதவட்டும். அப்படின்னா நான் டம்மியா? இல்லடா ராஜா, ராதா கழுத்துல தாலி ஏறினதும் உங்க அப்பா விரட்டி விட்டுடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. அம்மா சொன்னா நீ கேட்க மாட்டியா? சாரங்கன் யோசித்தான். சரிம்மா. இருவரும் வெளியே வந்தார்கள். இந்த பாரு சிவகாமி, தேவைப்படுற பணத்தை நான் தரேன்னு தான் சொன்னேன். மத்தபடி நடத்துறது எல்லாமே நீயும் உன் பிள்ளையும் தான். நான் தலையிட மாட்டேன். அப்பா, விட்டு ராதா. உன் கல்யாணம் என் பணத்துல நடக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு முக்கியத்துவம் வேணும்னு நான் நினைக்கல. ராதா மனது வேதனைப்பட்டது. சத்யா புது வேலைக்கு புறப்பட்டு விட்டாள். அம்மாவை வணங்கி கோவில் பிரசாதம் வைத்துக் கொண்டு புறப்பட்டாள். ஜாக்கிரதையா இருமா, நல்ல வேலை, கவனமா இருந்து நல்ல பேர் எடுக்கணும். சரிம்மா. 2 பஸ்கள் பிடித்து சத்யா வந்து விட்டாள். தன் வேலைக்கான உத்தரவை காட்டினாள். சார் வந்துட்டாரு. நேராக துவாரகேஷ் அறைக்குள் நுழைந்து வணங்கினாள். வா வா, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல பதவி பிரமாணம் எடுத்துக்கோ. இந்த கம்பெனியோட சட்டத்திட்டம் அது. அவனை செய்து வைத்தான். அவளுக்கு தனி கேபின் இருந்தது. வேலையை சத்யா தொடங்கி விட்டாள். உனக்காக கம்பெனி காரும் டிரைவரும் அலாட் பண்ணியாச்சு. உன் வீடு எங்க? சொன்னாள். சொந்த வீடா சத்யா? இல்ல சார், வாடகை வீடு தான். அப்படின்னா ஒரே வாரத்துல கம்பெனி வீடு என்ன இருக்குன்னு பார்த்து உனக்காக ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். இன்டர்காம் ஒலித்தது. துவாரகேஷ் எழுத்தான், பேசினான். சரி, ப்ராஜெக்ட் ஆபீசர் சாரங்கன் வந்தாச்சு. அவருக்கு ஒன்னு அறிமுகப்படுத்தணும், வா. அவளை அரைவாசலில் நிற்க வைத்த பிறகு துவாரகேஷ் உள்ளே வந்தான். நேத்துக்கு இன்டர்வியூல ஒரு அழகான புத்திசாலி பொண்ணை தேர்ந்தெடுத்தாச்சு. வெரி குட், உள்ள வாமா. குரல் கொடுக்க சத்யா தயக்கத்துடன் நுழைந்தாள். குட் மார்னிங் சார். சாரங்கனுக்கு தூக்கி வாரி போட்டது. நீ சார்ட்ட பேசிட்டு நான் இப்ப வந்துடுறேன். துவாரகேஷ் வெளியே போக, அண்ணா. சி, வாய மூடு. யார் யாருக்கு அண்ணன்? உறவெல்லாம் சொல்லாத. அது இந்த கம்பெனில யாருக்கும் தெரியவும் கூடாது. நான் நேத்துக்கு இருந்திருந்தா நடந்ததே வேறையா இருந்திருக்கும். தலையெழுத்து. யாரு நமக்கு வேண்டாமோ அவங்க முகத்திலேயே இனிமே தினமும் முழிக்கணும். கண் கலங்கி விட்டது சத்யாவுக்கு. உங்க மேல எங்களுக்கு பாசம் இருக்குண்ணா. ஸ்டாப் இட். திரும்பவும் அண்ணாவா? வேஷம் போட உனக்கு இங்க சம்பளம் தர மாட்டாங்க, புரியுதா? துவாரகேஷ் வந்துவிட சத்யா சுதாரித்து கொண்டாள். சரி, வேலையை கவனிக்க சொல்லுங்க துவாரகேஷ். வா சத்யா. அவர்கள் போனதும் சாரங்கன் ஒரு மாதிரி சலிப்புடன் நாற்காலியில் சாய்ந்தான். எங்க போனாலும் நிம்மதி இல்ல. இப்போது துவாரகேஷ் மட்டும் உள்ளே வந்தான். மச்சான், ஃபிகர் செமத்தியா இல்ல? சாரங்கன் படக்கன நிமிர்ந்து உட்கார்ந்தான். சக அதிகாரிகளாக ஒரே படிப்பாக ஒரே சம்பளமாக இருப்பதால் இருவரும் நண்பர்களாக பழகுவார்கள். என்ன சொல்ற? வந்த அன்னிக்கே புள்ளி குத்திட்டேன். 1 மாசம் ஓட விட்டு இவள. ஸ்டாப் இட் துவாரகேஷ். தன்னை மறந்து கத்தி விட்டான் சாரங்கன். ஏன்டா இப்படி கோவப்படுற? நீயும் கண்ணு வச்சுட்டியா? உனக்கும் பங்கு தரேன்டா மச்சான். நிறுத்து. இது ஆபீஸ். நாமெல்லாம் கண்ணியமான அதிகாரிகள். கம்பெனிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, புரியுதா? துவாரகேஷ் சிரித்தான். ஏன்டா டென்ஷன் ஆற? கம்பெனில எந்த தப்பும் நடக்காதுடா. வேலை முடிஞ்சு வெளியில போனப்புறம் தான் எல்லாமே. அப்ப யாரால தடுக்க முடியும்? இவள நான் விட போறதில்லடா. துவாரகேஷ் வெளியேற சாரங்கனுக்கு உடம்பு முழுக்க சூடாகி விட்டது. உனக்கு ஏண்டா பதட்டம்? அவளைத்தான் உனக்கு பிடிக்காதே. யாரோ என்னவோ செஞ்சுட்டு போட்டுமே. உள்குரல் இடித்தது. நீ வெறுத்தாலும் அவ உன் தங்கச்சி, உன் அப்பாவோட பொண்ணு. அவளை ஒருத்தன் தப்பா நெருங்குறான்னா விடலாமா? அது சரியா? சாரங்கனுக்கு தலை சுற்றியது. வேலை ஓடவில்லை. பிற்பகல் 3 மணிக்கு சத்யா தயாரித்த ஒரு ப்ராஜெக்ட் சார்ட் கையெழுத்துக்காக சாரங்கன் மேஜைக்கு வந்தது. முத்தான கையெழுத்து. அழகாக, விரிவாக, முறையான தகவல்களுடன் ஒரு பிழை கூட இல்லாமல் கண்களில் ஒற்றிக்கொள்ளும்படி உருவாக்கப்பட்ட சார்ட். 1 வாரத்தில் செய்ய வேண்டிய பணியை சில மணி நேரங்களில், அதுவும் சேர்ந்த முதல் நாளே முடித்திருக்கிறாள். ஆச்சரியம், ஆவேசத்தை மீறி நின்றது. கையெழுத்திட்டான். சத்யாவை உள்ளே அழைத்தான். அழகா செஞ்சிருக்க, பாராட்டுக்கள். சத்யா பூரிப்புடன் நிமிர, இந்த பாராட்டு ஒரு அதிகாரியா மட்டும்தான், வேற எதையும் நினைச்சுக்க வேண்டாம். முதல் நாளே அண்ணனோட பாராட்டு எனக்கு கிடைச்சதுமா. அப்படியா? அம்புஜம் ஆச்சரியப்பட்டாள். சாரங்கன் அன்பா இருக்கானா? அதெல்லாம் இல்ல, அண்ணன்னு கூட்டதும் கடிச்சிட்டாரு. பாசமெல்லாம் சுத்தமா இல்ல. நீ என் தங்கச்சின்னு இங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா திறமையா வேலை செஞ்சப்போ மனசார பாராட்டினாரு. அது போதும் சத்யா. உன் திறமை, நீ அங்க வாங்க போற பேரு ரெண்டும் படிப்படியா அவனோட வெறுப்ப குறைச்சிரும். அதுதாம்மா என் ஆசை. எந்த காரணத்தை கொண்டும் அவனுக்கு கோபம் வராம நடந்துக்காத. அம்மா, இத்தனை வருஷங்கள் கழிச்சும் பெரியம்மாவுக்கு இந்த பகை தேவையா? நாம ஒதுங்கித்தானே வாடுறோம். ஏமா நம்ம கிட்ட ஆத்திரப்படுறாங்க? விடும்மா. உரிமை போராட்டம். முதல்ல உங்க அப்பா வாழ்க்கையில வந்தவங்க அவங்க. 2 பிள்ளைங்களையும் பெத்துட்டாங்க. நான் உள்ளே புகுந்தது தப்பு, விபத்து.
எந்த ஒரு மனைவிக்கும் தான் கணவரை மட்டும் பங்கு போட்டுக்க பிடிக்காதுமா, புரியுதா? நீயும் மனைவி தானம்மா. ரெண்டாவதா வந்தவ உரிமை போராட்டம் நடத்துறது நியாயம் இல்லையே சத்யா. எனக்கு உன்னை நல்லபடியா வாழ வைக்கணும், அது போதும். எனக்குன்னு வேற எந்த ஆசையும் இல்லம்மா. மாசிலாமணி உள்ளே வந்தார். கூடவே ராதாவும் வந்தாள். எல்லா விவரத்தையும் சத்யா சொல்ல, வெரி குட். அண்ணங்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல சத்யா. முத நாளே நீ சாதிச்சிருக்க, வெரி குட். இனிமேலும் இது தொடரணும்க்கா. அம்புஜம் ராதாவை இழுத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டாள். கல்யாண விவகாரங்களை சொல்லு. நல்லபடியா ஏற்பாடுகள் நடக்குது சித்தி. அப்பா தன்னோட உரிமைகளை விட்டு தரல. அண்ணனுக்கு ஆத்திரம். அம்மா சரி கட்டிட்டாங்க. நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டா நீங்களும் சந்தோஷமா இதுல கலந்துக்கலாம் சித்தி. அம்புஜம் பரவசமாக பார்த்தாள். உனக்குத்தான் எவ்வளவு பாசம் எங்ககிட்ட. உன்னை கட்டிக்க போற தியாகு சார் தான் எனக்கு அதிகாரி. என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாரு. அப்படியா சித்தி? எல்லாம் நல்லா தான் நடக்குது. நிரந்தர நட்பும் நிரந்தர பகையும் இந்த உலகத்துல இல்ல ராதா. கடமைகளை செய்வோம். சரி, கல்யாணத்துக்கு உனக்கு நான் என்ன வாங்கி தரணும்? உங்க ஆசைகள் போதும் சித்தி. அது எப்போ உண்டு. சரி, நானே முடிவு பண்ணிக்கிறேன். மாசிலாமணியிடம் வந்தாள். நான் தலையிடல அம்புஜம். எத்தனை செலவாகும்னு கேட்டிருக்கேன். அது தெரிஞ்சதும் பணத்தை கொடுத்துடுறேன். சாரங்கனை முன்னால நின்று நடத்தட்டும். அவனுக்கு எதுக்கு மனக்குறை? அம்புஜம், ஒரு பிராயத்துக்கு மேல விட்டு கொடுக்க பழகணும். எப்போ நான் தான் ராஜான்னு வாழக்கூடாது. அடுத்த தலைமுறைகளும் பொறுப்பை சுமந்தா தானே நல்லது. அப்பா போலாமா? சாப்பிட போறியம்மா ராதா? சித்தி, நீங்க சமைச்சத சத்யா விட அதிகமா சாப்பிட்டவன் நான் தான். இனிமேலும் சாப்பிட போறேன். உங்க கையால வழக்கம் போல குங்குமம் வச்சு விடுங்க. அம்புஜம் ராதாவுக்கு குங்குமம் வைத்து விட்டாள். மாசிலாமணியுடன் ராதா புறப்பட்டாள். எவ்வளோ நல்ல குழந்தை. வயிற்றுல பிறந்த புள்ள மாதிரி எவ்வளோ பாசம் காட்டுது. பாவம். கண்ணீர் வந்தது. ஏம்மா அழற? அது இல்ல சத்யா, சாரங்கனும் என்கிட்ட ஒரு நாளாவது பாசமா இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. நான் ஒரு அனாதை. தகப்பன ஞாபகம் இல்ல, சகோதரன் இல்ல. உங்க அப்பாவோட ஆதரவு இருக்கு, மறுக்கல. ஒரு மகனும் இல்ல. எனக்கு ஆண் பந்தம் என்ன இருக்கு? ஒவ்வொரு தாய்க்கும் சாஞ்சிக்க ஒரு மகனோட தோள் தேடும் மனசு. சத்யா நெருங்கினாள். அம்மா, என்ன நீ மகனா நினைச்சுக்கோ. நம்மள அண்ணன் வெறுக்காம இருந்தா அதுவே போதும். பாசம் காட்டணும்னு எப்படிமா ஆசைப்படலாம் சொல்லு? நியாயம்தான் சத்யா. ராதாக்கா நம்ம மேல உயிரே வச்சிருக்கிறா. அவளை சாரங்கனா நினைச்சுக்கோ. வேற என்னம்மா சொல்லுவேன் நானு? சத்யா சாப்பிட்டு முடித்ததும் உறங்கி விட்டாள். அம்புஜத்தால் உறங்க முடியவில்லை. ஏற்கனவே ஒருத்திக்கு சொந்தமான ஆண்மகனை அடைவதே தவறு. அப்படி அடைந்து விட்டால் படும் அவமானங்கள் கொஞ்சமல்ல. ரெண்டாம் தரமா வாழ்க்கப்படுறது சுகம் இல்ல. அதை விட ஒரு சித்திரவதை வேற எதுவுமே இந்த உலகத்துல பெண்களுக்கு இருக்க முடியாது, இருக்கவே கூடாது. அம்புஜம் காலையில் அலுவலகம் வந்து விட்டாள். தியாகு கொஞ்ச நேரத்தில் வந்து விட்டான். குட் மார்னிங் மேடம். அம்புஜமும் பதில் வணக்கம் சொல்ல முதல் 1 மணி நேரத்துக்கு பரபரப்பாக இருந்தது. தியாகுவின் பழக்கம் அது. வேலைதான் முதலில், மற்றவை பிறகு. அதற்கு தோதாக ஒத்துழைக்கும் ஒரே பெண்மணி அம்புஜம்தான். தியாகுவுக்கு அந்த விஷயத்தில் பெரும் திருப்தி. 12 மணிக்குள் முக்கிய வேலைகள் முடிந்துவிட 2 தேநீருக்கு சொல்லிவிட்டு தியாகு நிமிர்ந்தான். மேடம், கல்யாணம் நடக்க போகுது எனக்கு. தெரியும், பொண்ணு பேரு ராதா என தொடங்கி ராதாவின் விவரங்களை அம்புஜம் வரிசைப்படுத்த தியாகு எழுந்தே விட்டான். வாவ், எப்படி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ராதா என் மக தானே. யூ மீன் என்ன சொல்றீங்க? புரியல. அம்புஜம் சிரித்தாள். ராதா அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குன்னு ராதா சொன்னா. அது அது சாரி, நீங்க தானா? நானே தான். அடடா, ரொம்ப நெருங்கிட்டோம். ஆமா சார், ராதாவை நான் சுமக்கல. மத்தபடி ஒரு தாய்க்கு உள்ள உரிமை அத்தனையும் ராதா கிட்ட எனக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா கிடைக்க நீங்க கொடுத்து வைக்கணும். அப்படியா? உங்களை என் பிள்ளை மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க எனக்கு மாப்பிள்ளையாக போறீங்க. பிரமாதம். ராதா விவரம் சொன்னதுமே நான் பூரிச்சு போனேன். உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த 2வது சங்கதி தெரியுமா? சொல்லிட்டேன். அது நீங்கன்னு தெரிஞ்சா சந்தோஷப்படுவாங்க. இதுல யாருக்கும் அபிப்பிராயம் பேதம் இல்லையே மேடம். எல்லாருக்குமே ஒரு பர்சனல் வாழ்க்கை உண்டு. அதுக்கு ஒரு நியாயமும் இருக்கும். எங்க வீட்டுல இந்த மாதிரி விஷயங்களை யாரும் பெருசா எடுத்துக்கிட்டு விமர்சிக்க மாட்டாங்க. நல்ல மனுஷங்க. யாரும் யாரையும் புண்படுத்த உரிமை இல்ல. மத்தவங்களால நாம பாதிக்கப்படுறோம்னா கேள்வி கேட்கலாம். அது இல்லாதப்போ எதுக்கு பிரச்சனை? அம்புஜம் தலையாட்டினாள். உங்களை அந்த குடும்பம் கல்யாணத்துக்கு அழைக்குமா? இவரும் ராதாவும் பிடிவாதமா இருக்காங்க. அக்காவுக்கும் சாரங்கனுக்கும் பிடிக்கல. விடுங்க, நீங்க மாப்பிள்ளை வீட்டு சார்புல முக்கியமானவங்க இல்லையா? அம்புஜம் நெகிழ்ந்தாள். அப்புறம் சத்யாவுக்கு வேலை கிடைச்சாச்சு, சாரங்கனோட கம்பெனில. எல்லா விவரங்களையும் அம்புஜம் சொல்ல தியாகு சிரித்தான்.
யார எங்க எப்ப கொண்டு போய் சேர்க்கணும்னு அந்த கடவுளுக்கு தெரியும் மேடம். ஆமா சார். சரி, ஏற்கனவே என்ன பிள்ளைன்னு சொன்னீங்க, இப்ப மாப்பிள்ள ஆக போறேன். இனி சார் வேண்டாமே, சே தியாகு. ஆபீஸ்ல எப்படி? வேண்டாம், பதவி ரீதியான மரியாதை ஆபீஸ்ல தொடரட்டும். வெளியே நான் உங்களை அம்மா, நீங்க என்ன தியாகு, சரியா? சரி சார், சாரி, இது ஆபீஸ். போட்டும். சத்யாவுக்கு வேலை கிடைச்சதுக்கு எப்ப ட்ரீட்டு? நாளைக்கே. ஒண்ணு செய்வோம், அம்மாட்ட நான் பேசுறேன். ட்ரீட்டை எங்க வீட்டுல வச்சுக்கலாம், சத்யாவை கூட்டிட்டு நீங்க வந்துருங்க. அது எப்படி? தப்பே இல்ல, ஒரு மாறுதலா இருக்கட்டுமே. ட்ரீட் பேரு தான். அம்மாவுக்காக பிள்ளை செலவழிச்சா தப்பே இல்ல, சரியா? இந்த சண்டே ட்ரீட் நான் பேசிடுறேன். சரி தியாகு சார். அம்புஜம் சிரித்தபடி வெளியே வந்தாள். தன் இருப்பிடத்தில் உட்கார்ந்தாள். என் பிள்ளை மாதிரி இருக்கிற தியாகு ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மாப்பிள்ள ஆக போறான். 2 குடும்பத்தையும் இணைக்கிற பாலம் இனி தியாகு தான். கடவுளே, இத நீ நடத்து. மனமாற வேண்டிக் கொண்டாள். மாலை வீடு திரும்பி கொஞ்ச நேரத்துக்குள் மாசிலாமணி வந்து விட்டார். சத்யா வரலையாம்மா? தொழில்நுட்பம் படிச்சு பெரிய வேலை கிடைச்சா நேரத்துக்கு வர முடியுமா? ஆமாம்மா. தியாகுவை பார்த்து பேசின விவரம் முழுக்க சொன்னாள் அம்புஜம். எனக்கு பூரிப்பா இருக்கு அம்புஜம். நம்ம ராதா மனசுக்கு ஏத்த மாப்பிள உன் கூட இவ்ளோ பாசமா? எனக்கு பயமா இருக்குங்க. அக்காவும் சாரங்களும் இதை ரசிப்பாங்களா? தெரியலம்மா. பிடிக்கலனாலும் உதற முடியாதே. என்ன சிவகாமி ஆட்டி வைக்கலாம், மாப்பிள்ளை என்ன செய்ய முடியும்? நடக்கட்டும். அதில்ல, இதன் காரணமா ராதா வேதனைப்படக்கூடாது. ஒரு காலம் படமாட்டா. ராதாவுக்கு பாசமும் உண்டு, நியாயமும் தெரியும். பெத்த தாயா இருந்தாலும் கண்மூடித்தனமா ஆதரிக்க மாட்டா ராதா. அம்புஜம், நான் செஞ்சது சரின்னு சொல்லல. சரி, நடந்தாச்சு, விட முடியுமா? கோவம் வருஷக்கணக்காவா? நல்லாவா இருக்கு? வேண்டாங்க. ராதா கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் அக்காவும் சாரங்களும் என்ன பேசினாலும் நீங்க கோவப்படக்கூடாது. சத்தியம் பண்ணுங்க. ராதா நம்ம குழந்தைங்க. மாசிலாமணி நெகிழ்ந்து போனார். அம்புஜம், நீ இவ்ளோ நல்லவளா இருக்கியே, சாகிறதுக்குள்ளேயாவது சிவகாமி உன்னை புரிஞ்சுப்பாளா? அந்த ஏக்கம் எனக்கும் இருக்கு. அதிர்ஷ்டம் இருந்தா ஆசை கண்டிப்பா பலிக்கும். சத்யா உள்ளே வரும்போது 9 மணி. காரில் வந்து இறங்கினாள். அவளது பைகளை கொண்டு வந்து டிரைவர் உள்ளே வைத்து விட்டு வணங்கினான். காலையில எப்ப மேடம்? 8 மணிக்கு வந்துருங்க. அவன் காரை எடுத்துக்கொண்டு போனான். என்னம்மா காரு? எனக்குன்னு கம்பெனி ஒதுக்கி இருக்குப்பா. நம்ம வீட்டுல பார்க் பண்ண இடம் இல்லைன்னு எடுத்துட்டு போறாங்க. கம்பெனி வீடு 1 மாசத்துக்குள்ள அலாட் ஆயிடும், அங்க போயிடலாம். ஆச்சரியமா இருக்குமா. பதவி அப்படிப்பா? அம்புஜம் அருகில் வந்தாள். சாரங்கனை பாத்தியா? பார்த்தேன், பேச முடியல. அண்ணனுக்கு மீட்டிங் இருந்தது, ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. நேரம் கிடைக்கும் போது அவன் நெஞ்சில எங்கேயாவது ஒரு மூலையில இடம் பிடிக்க பாருமா. அப்பா, உங்களுக்கு பேரிச்சம்பழம் பிடிக்குமே, வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்து தந்தாள். மாசிலாமணி அதை திறந்து உடனே சாப்பிட்டார். நாம லட்சக்கணக்கா சம்பாதிச்சாலும் பிள்ளைங்க வாங்கி தரும்போது ஒசத்தியா இருக்கு. சரி, டிஃபன் தயார் பண்றேன். இல்ல அம்புஜம், வயிறு நிரம்பி இருக்கு, நான் புறப்படுறேன். வராண்டா செல்லம். இருவரும் வாசல் வரை வந்து வழி அனுப்பினார்கள். சத்யா, கம்பெனி வீட்டுக்கு போனா அப்போ அப்பா வர்றதெல்லாம் எப்படி? கேள்வி புரியல. எப்படி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, எந்த வீட்டுல இருந்தாலும் இவர் தான் எனக்கு அப்பா. நீ 2வது சம்சாரமா இருந்தாலும் தாலி கட்டின மனைவி, புரியுதா? அப்பாவுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. கோவப்படாதம்மா. இந்த பாருமா, நீ இணங்கிப்போ. அந்த குடும்பத்துக்கு வளைஞ்சு கொடு. ஆனா உனக்கும் ஒரு சமூக அந்தஸ்து உண்டு, தாழ்ந்து போகாத, புரியுதா? அம்புஜம் அருகில் வந்து சத்யாவின் கன்னத்தில் தட்டினாள். கம்பீரமா பேசுதே என் குழந்தை. இல்லையா பின்ன? பதவி பணம் தகுதின்னு வரும்போது கம்பீரம் வர வேண்டாமா? கம்பீரம் வரட்டும்டா ராஜாத்தி. ஆனா அது கர்வமா மாறிடக்கூடாது, புரியுதா? அம்மா, நான் பேசுனது உனக்கு பிடிக்கலையா? அப்படி நான் சொல்லலடா. ஆனா 2 குடும்பத்தை ஆளாக்க உங்க அப்பா பட்ட பாடும் சந்திச்ச அவமானங்களும் கொஞ்சம் இல்ல. ஒரு ஆண் மனைவியை கடந்து இன்னொரு பெண்ணை தீன்றது மகா பாவம் தான். அந்த பாவத்துக்கு 1000 முறை தூக்கு போட போறாங்க. ஆயுள் முடியும் போதுதான் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். அப்ப கூட வாரிசுகள் மோதிக்கும். உணர்ந்த ஆண்கள் கிட்ட பேசினா இன்னொரு குடும்பத்தை ஒரு காலம் ஆதரிக்க மாட்டாங்க சத்யா. உங்க அப்பா பாவம். சத்யா சிரித்தாள். இந்த பாரு, உன்னை பாதிக்காத வரைக்கும் நான் யாரையும் எதிர்க்க மாட்டேன். பெத்த தாய் வேதனைப்படும் போது ஒரு மகள் பார்த்துக்கிட்டு இருந்தா அவ மகளே இல்ல. அம்புஜம் ஆனந்தப்பட்டாள். தியாகு விவரம் முழுவதையும் சொல்லி, ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுல நமக்கு விருந்துடா என. அம்மா, ராதாக்காவும் வரட்டும் நம்ம கூட. சச்ச, கூடாது. ஏம்மா? அந்த வீட்டுக்கு மருமகளா ஆக போறவ நல்ல நேரத்துலதான் இனிமே வலது காலை எடுத்து வைக்கணும். அங்க அவ நல்லா வாழணும் இல்லையா? சரிம்மா, தியாகு சாருக்கு ஏதாவது பரிசு வாங்கிட்டு போலாம். நாளைக்கு நானே வாங்கிட்டு வரேன். அம்புஜம் பூரிப்புடன் சிரித்தாள். சாரங்கனின் மீட்டிங் முடிய 9 மணி ஆகிவிட்டது. துவாரகேஷும் அதில் இருந்தான்.
புது ப்ராஜெக்ட் தொடர்பான ஒரு வர்த்தக கூட்டம் அது. அதற்கான புள்ளி விவரங்களை சேகரித்து முழுமையான ஒரு போல்டரை உருவாக்கி தந்தது சத்யா. துவாரகேஷின் செக்ஷனில் அவள் இருந்ததால் துவாரகேஷ் அதை பெருமை அடித்துக் கொண்டான். சத்யாவை தேர்ந்தெடுத்தது நான். அசாத்திய புத்திசாலி சத்யா. பேசும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ சாதாரண உயரத்துக்கு வரப்போறதில்ல, எங்கேயோ போக போறா. மற்ற அதிகாரிகளிடம் சொல்வது சாரங்கனின் காதில் விழுந்தது. துவாரகேஷ் சாரங்கனிடம் வந்தான். மச்சான், அவகிட்ட மூளை மட்டும் பெருசா இல்ல என்ன? ஹேய், ஸ்டாப் இட், படிச்சவன் நீ. சோ வாட், ஆம்பள அம்சமா ஒரு பொண்ணு இருந்தா ஆசை வராதா? உனக்கு இல்லையா? தலைவா, பெரிய முனிவர் மாதிரி சீன் காட்டாத. நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியாதா? சாரங்கனால் தாங்க முடியவில்லை. அவளுக்கு கம்பெனி காரும் டிரைவரும் கொடுத்தாச்சு. காரை நிறுத்த வீடு வேண்டாமா? ஆபீசர் குவார்டர்ஸ் ஒன்னு அலாட் பண்ண போறேன். எதுக்கு? அவ குடும்பத்தோடு வந்து வாழத்தான். கம்பெனி வீடு நம்ம இன்ஸ்பெக்ஷன் பங்களா பக்கத்துல இருக்கு. நான் அடிக்கடி போனா தானே அவ வீட்டுக்கு போக முடியும். நானும் நினைச்சது நடக்கும். வேண்டாம் துவாரகேஷ், உனக்கு வேண்டானா விட்டுரு, எனக்கு வேணும். சாரங்கன் தவித்தான். நீ ஏண்டா மச்சான் அண்டர்வேர்ல ஐஸ் கட்டி பூந்த மாதிரி துள்ற? அவ உன் தங்கச்சியா என்ன? சாரங்கன் உறைந்தான். பேச முடியவில்லை. தெரியாத்தனமா உளறான். ஆனா உண்மை அதுதான்னு சொல்ல முடியலையே. ஏன் சொன்னா என்ன? வேண்டாம், அந்த உறவை நானே எதுக்கு பகிங்கரமா அங்கீகரிக்கணும்? கூடாது. என்னடா, ஒன்னும் இல்ல, நேரமாச்சு, புறப்படுறேன். சாரங்கன் காரில் வந்து ஏறிவிட்டான். இந்த ப்ராஜெக்ட் அமைய பின்னணியில இருந்த சத்யாவும் ஒரு காரணம். அண்ணா, தேன் குரலில் சிரித்த முகத்துடன் அழைக்கும் சத்யா. அவளை கூடிய சீக்கிரம் இல்ல விடக்கூடாது. அழகான பெண்களை அடைய இந்த துவாரகேஷ் சகல தந்திரங்களையும் கையாளுவான். அப்பாவி சத்யா அதில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. சாரங்கனுக்கு துடிப்பாக இருந்தது. கார் வீட்டு வாசலில் வந்து நின்றது. சார், வீடு வந்தாச்சு, டிரைவர் சொல்ல சாரங்கன் கலைந்து விடுபட்டான். உள்ளே வந்தான். சிவகாமி அம்மாள் சாப்பிடாமல் காத்திருந்தாள். எனக்கு பசிக்கலம்மா. சாப்பிட்டியாப்பா? உன்னை விட்டுட்டு என்னைக்கு நான் சாப்பிட்டேன்? பால் குடுமா. உடைகளை மாற்றிக்கொண்டு சாரங்கன் வர ராதா எதிர்பட்டாள். ஏதாவது விசேஷம் உண்டா சத்யா? ராதா சரக்கென திரும்பினாள். அண்ணா, இப்ப என்ன பேரை சொன்ன? விசேஷம் உண்டா சத்யான்னு படக்கென நாக்கை கழித்து கொண்டான். ராதா அருகில் வந்தாள். அவன் தோள்களில் தன் கைகளை ஊன்றிக் கொண்டு அந்த விழிகளை ஊன்றி பார்த்தாள். தேங்க்யூண்ணா. எதுக்கு எனக்கு இப்ப நன்றி? ராதான்னு ஓன் தங்க எதிரில இருந்தோம், வாயில சத்யான்னு வருதுன்னா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள அந்த சகோதரி இறங்கிட்டான்னு அர்த்தம். இல்லவே இல்ல, ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்டாஃப் அவ. அந்த ஞாபகம். ஆபீஸ்ல வேலை செய்யற கல்யாணி, கார்த்திகா, மாலினின்னு இது வரைக்கும் எந்த பேரும் வீடு வரைக்கும் வந்ததில்லையே. இப்ப மட்டும் வில் யூ ஸ்டாப் இட்? அம்மா வெளியே வந்தாள். எதுக்கு கத்துறான் சாரங்கன்? அவனையே கேளு. என்னடா ராஜா, என்ன சொல்ற? ராதா ஒண்ணுமில்லம்மா, அவளுக்கு வேற வேலை இல்ல. யாரும் கிடைக்கலன்னா என்கிட்ட வம்பு பண்ணுவா. சிவகாமி அருகில் வந்தாள். பாவண்டா ராதா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம வீட்டுல இருக்க போறா. அப்புறம் உன்கிட்ட யார் வம்பு பண்ணுவாங்க சொல்லு பாக்கலாம். அம்மா, தங்கச்சின்னா சும்மா இல்ல, உன் பிள்ளைக்கு சொல்லி வை. இப்ப கோவம் வரும், வெட்டி போட தோணும். ஆனா தான் ஆடலனாலும் சதா ஆடும், புரியுதா? தங்கச்சின்னா சும்மாவா? ராதா நக்கலாக கேட்டுவிட்டு விரலை ஆட்டிக்கொண்டே உள்ளே போனாள். அதன் உள்ளே இருந்த அழுத்தமும் வார்த்தைகளின் வீரியமும் சாரங்கனுக்கு புரிந்தது. சிவகாமிக்கு புரியவில்லை. பாவம் ராதா, அவளை விட்டுட்டு நீயும் நானும் எப்படித்தான் இருக்க போறோமோ. சாரங்கன் உள்ளே வந்து படுத்து விட்டான். அண்ணா. ராதாவும் சத்யாவும் மாறி மாறி அழைக்க ஒரு மாதிரி குழம்பி போனான். அந்த குடும்பத்தை பற்றியே நினைக்காமல் ஒதுங்கி இருந்த சாரங்கனுக்குள் மெதுவாக சத்யா இறங்க தொடங்கி இருந்தாள். சாரங்கன் அன்று இரவு முற்றிலுமாக உறக்கத்தை துளைத்தான். சனிக்கிழமை காலை சீக்கிரம் எழுந்து குளித்து தயாராக சிவகாமி மகனிடம் வந்தாள். தம்பி, நாளைக்கு எந்த வேலையும் வச்சுக்காத. காலையில நீயும் நானும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். எதுக்கு? மாப்பிள்ளை மோதிரத்துக்கு விரல் அளவு வாங்கணும். அவருக்கு கல்யாண ட்ரெஸ் வாங்கணும். அவரே வருவார்னா எப்படி வசதின்னு கேட்டு வச்சுக்கணும். நிறைய பேசணும்பா. சரி, போயிட்டு வா. என்னடா, நான் தனியாவா போக முடியும்? அப்பாவை கூட. சரி சரி, நானே வரேன். காலையில எப்போ? 11 மணிக்கு போகணும்பா. முழு நாளை வச்சுக்கோ. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ என் கூடயே இருக்கணும்டா. சரிம்மா. சமையலுக்கு கான்ட்ராக்டர், மேளம், வீடியோ இதெல்லாம் பார்க்கணும். கல்யாண மண்டபம் புக் பண்ணணும். நிறைய வேலை இருக்கு. ராதா அருகில் வந்தாள். அம்மா, எல்லாத்துக்கும் அண்ணனை ஏன் தொந்தரவு பண்ற? அப்பா வரமாட்டாரா? சரக்கென திரும்பினாள் சிவகாமி. தேவையில்லை, இதுல நீ தலையிடாத. தகுதி உள்ளவங்க மட்டும் வந்தா போதும். அந்த குடும்பம் கண்ணியமான குடும்பம். நீ போய் மரியாதையா வாழணும், புரியுதா? ராதா பேசவில்லை. காலை சாரங்கன் வேலைக்கு வந்து விட்டான். முதல் 1 மணி நேரத்துக்கு பரபரப்பாக வேலை இருந்தது. அட்டெண்டர் ஒருவனை அழைத்தான். அவன் வந்து வணங்கினான்.
துவாரகேஷ் சார் ஆபீசர் குவார்டர்ஸுக்கு அனுப்புறாரு. கிளீன் பண்ணணுமா. புதுசா வந்த சத்யா மேடத்துக்கு சாவி தரணுமா. நிமிர்ந்து உட்கார்ந்தான். நீ போக வேண்டாம், இங்க வேலை நிறைய இருக்கு. வேறு வேலை தந்து அனுப்பினான். சத்யா அங்கே போகக்கூடாது, அது நல்லதல்ல. என்ன செய்வது? இன்டர்காமை அழுத்த சத்யா எடுத்தாள். சாரங்கம் பேசுறேன், என் ரூமுக்கு வா. எஸ் சார். சில நொடிகளில் சத்யா எதிரே நின்றாள். புது குவார்டர்ஸ் தரதா துவாரகேஷ் சொல்லியிருக்காரா? ஆமா, இன்னைக்கு சாவி தர போறாராம். திங்கக்கிழமை நல்ல நாள். பால் காய்ச்சி அன்னைக்கு போயிடலான்னு. வேண்டாம், அங்க போக வேண்டாம். ஏன்? உனக்கு காரணம் வேணுமா? வேண்டான்னு நான் சொன்ன கேட்க மாட்டியா? சத்யாவுக்கு எதுவுமே புரியவில்லை. நீங்க சொன்னா கேக்குறேன், ஆனா எனக்கு உடனடி முதலாளி துவாரகேஷ் சார் தானே. ஏன் போகலன்னு கேட்டா நான் ஒரு பதில் தர வேண்டாமா? நியாயமான கேள்வி. இப்ப இருக்கிற வீடு சென்டிமெண்ட்லாம் நல்லா இருக்கு. அதை விட அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்னு ஏதாவது சொல்லு. இந்த பதில் வீடு தர்றேன்னு அவர் சொன்னப்பவே நான் சொல்லியிருந்தா சரி. இப்ப சொன்னா நம்புவாரா? எதிர்கேள்வி கேக்குறியா? அந்த வீட்டுக்கு நீ போக கூடாது, புரியுதா? என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. குரலில் உத்தரவு வர சத்யாவுக்கு முதலாக ஒரு எரிச்சல் வந்தது. பெரிய வீடு தரப்படுறது பிடிக்கலையா? அதான் தடுக்கிறானோ? வெளியே வந்து விட்டாள். சாரங்கன் தவித்தான். காரணத்தை சொல்லவும் முடியவில்லை. நான் தடுக்கிறேன்னு துவாரகேஷ் கிட்ட சொல்லுவாளா? அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. ஒருவேளை பெரிய வீட்டுக்கு அவ போறது எனக்கு பிடிக்கலன்னு நினைப்பாளோ? ஐயையோ, அது விபரீதமாச்சே. அந்த துவாரகேஷ் கிட்ட இருந்து இவளை பறிச்சு என் பக்கம் இழுத்துடணும். முடியுமா? தான் ஆடலனாலும் சதா ஆடும். ராதா அழுத்தமாக சொன்னது காதில் ஒலித்தது. நிஜமாவே எனக்கு சத்யா கிட்ட பாசம் இருக்கா? இத சொன்னா அம்மா ஏத்துப்பாங்களா? குழம்பியது. சத்யா கம்ப்யூட்டர் முன்பு தன் பணிகளில் மும்முரமாக இருந்தால். பிற்பகல் 3 மணிக்கு துவாரகேஷ் வந்தான். எழுந்து நின்றாள். இந்த பாரு, எனக்கு தனி மரியாதை தேவையில்லை. என்ன ஆபீஸரா நினைக்காத. நான் உன் சிநேகிதன். தேங்க்யூ சார். இந்தா வீட்டு சாவி. கிளீன் பண்ணி ரெடியா இருக்கு. நீ திங்கள் குடித்ததும் போலாம். வீட்டு ஷிஃப்டிங்க்கு நம்ம கம்பெனி வண்டியும் ஆட்களும் வருவாங்க. ஒரு துரும்ப கூட நீ கிள்ளி போட வேண்டாம். சாவியை வாங்கிக்கோ. அவள் தயங்கினாள். என்ன யோசனை? அது இல்ல சார். பொதுவா எங்க வீட்டு பழக்கம் எப்படின்னா, சித்திரை வைகாசி மாசம் புது வீட்டுக்கு குடுத்துன்னு போக மாட்டாங்க. அது ராசியா இருக்காதான். காலையில தான் அம்மா சொன்னாங்க. அப்படின்னா ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலதான் போக முடியும். இந்த காலத்துல இந்த மாதிரி சென்டிமெண்ட் அவசியமா சத்யா? எனக்கு நம்பிக்கை இல்ல சார். ஆனா பெரியவங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா கூட கேள்வி கேட்பாங்க. எதுக்கு? இப்போ ஏப்ரல் 20ஆம் தேதி. அதிகபட்சம் 60 நாள் தானே. துவாரகேஷுக்கு ஏமாற்றமாகிவிட்டது. 60 நாட்கள் உனக்காக காத்திருக்கணுமா? முடியாது. ஏதாவது வெளியூர் வேலையை உருவாக்கி உன்னை அடைஞ்சிட வேண்டியதுதான். சார், வருத்தமா? ஐயோ இல்ல. குடும்ப சென்டிமெண்ட்டும் முக்கியமாச்சே சத்யா. சச்ச. சாவியுடன் அவன் வெளியேற பெருமூச்சு விட்டாள். எனக்காக இந்த மனிதர் படாத பாடுபடுகிறார். அது சாரங்கனுக்கு பிடிக்கலையா? ஒருவேளை நான் உயர்றத பொறுத்துக்க முடியலையோ? அம்மா கிட்ட பேசணும். அன்று இரவு வீடு திரும்பியதும் சாப்பிட்டு முடித்து அம்மாவிடம் வந்தாள். எல்லா விவரங்களையும் சொன்னாள். அம்புஜம் பேசவில்லை. நான் நல்ல பதவிக்கு வந்ததே பிடிக்கல. பெரிய வீடு கார்னு எனக்கு தரப்படுறதும் ரசிக்கல. நம்ம மேல உள்ள பகை தொடருதுமா. பின்ன எதுக்கு வீட்டை மறுக்க நீ காரணம் சொன்ன? அம்மா, அண்ணன் பேச்ச மதிக்காம நான் போக முடியும். அதனால கோபம் அதிகமாகும். அது வீட்டுல வெடிக்கும். ராதாக்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் குழப்பம் வேண்டான்னு பார்த்தேன். நல்லதுதாம்மா. ஆனா இது தொடரக்கூடாது. நானும் நல்ல பதவிக்கு வந்தாச்சு. அதை செய்யாத இதை செய்யாதன்னு ஆரம்பிச்சா எனக்கும் ஆத்திரம் வரும். நாம அடிமைகள் இல்ல. அப்பா பணம் உள்ளவரா இருந்தாலும் நீ உழைச்சுதான் என்ன ஆளாக்கியிருக்க. அதை யாரும் மறக்க கூடாது. கோபப்படாத சத்யா. சாரங்கனும் உனக்கு ஒரு அதிகாரி. அந்த ஆணவன் தான். எப்படியும் எனக்கு கீழே நீ குப்பை கொட்டி தானே ஆகணும்னு ஏத்தம். இல்லம்மா, மோதல் வேண்டாம். கூடுமான வரைக்கும் அணைச்சுக்கிட்டே போ. சத்யா பதில் பேசாமல் உள்ளே போய்விட்டாள். அம்புஜத்துக்கே ஒரு உள்கோபம் வந்தது. அம்மாக்காரி ஆடும் ஆட்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. இப்போது பிள்ளையின் ஆட்டம் தொடங்கி விட்டதா? இவர்கிட்ட சொல்லலாமா? சமயத்துல கோபத்துல கேட்டு தொலைச்சிட்டா பிரச்சனை பெருசாகும். யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இரவு 9 மணிக்கு கம்பெனியை விட்டு சாரங்கன் புறப்பட துவாரகேஷ் எதிர்பட்டான். என்னடா? அட போடா. புது குவார்டர்ஸ் கொடுத்து அங்க வச்சு கரெக்ட் பண்ணலான்னு பிளான் போட்டேன். சித்திரை வைகாசியில குடி போக மாட்டோம்னு ஆப்பு வச்சுட்டாடா. சாரங்கன் முகத்தில் மலர்ச்சி. என் பேச்ச மதிச்சு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்திட்டா. வெரி குட். சாரங்கனை நெருங்கினான் துவாரகேஷ். 60 நாள் காத்திருக்க முடியாது. அடுத்த வாரமே முடிச்சுட போறேன். என்ன உளர்ற? பாரேன், இந்த துவாரகேஷ் தேதி குறிச்சிட்டா தாண்ட முடியாது. இந்த பாரு, இதெல்லாம் தப்பு. துவாரகேஷ் சிரித்தான். தப்பா? இது தப்புனா உலகத்துல எதுவுமே ரைட் இல்ல பிரதர்.
வேலைக்கு வந்துட்டா ஆத்து தண்ணி அள்ளி குடிச்சா யாரு கேட்கறது? அவனை அடிக்கும் மாத்திரத்தில் கை உயர்ந்து விட்டது. கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான். சரி, உன்னை திருத்த முடியாது. சாரங்கன் வீடு திரும்பி விட்டான். சாப்பிட்றியாப்பா? வேண்டாம்மா, தலை வலிக்குது. என்னடா ராஜா, வேலை அதிகமா? நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் வந்து தைலம் தேய்ச்சி விடுறேன். உடை மாற்றி சாரங்கன் படுத்து விட்டான். அம்மா உள்ளே வந்து தன் மடியில் அவன் தலையை வைத்துக் கொண்டு தைலம் தடவி விட்டாள். நீ இப்பெல்லாம் சரியா சாப்பிட்றதே இல்ல. கல்யாணம் வேற நெருங்குது. நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போகணும். சரியாயிடுமா, நீ போ. கண்களை மூடிக்கொண்டான். 60 நாள் காத்திருக்க முடியாது. அடுத்த வாரமே முடிச்சிட போறேன். இல்லை, கூடாது. இவன் கிட்ட இருந்து சத்யாவை காப்பாற்ற நிரந்தரமா ஒரு வழி தேடணும். வேற கம்பெனில வேலை வாங்கி தரலாமா? எதுக்குன்னு கேட்க மாட்டாளா? இங்க இருந்தா என் கண் பார்வையில இருப்பா. வெளியே போயிட்டா அதுவும் போயிடும். கண்களை மூடினான். துவாரகேஷ் சத்யாவை நெருங்கி அணைப்பது போல் ஒரு கற்பனை ஓட விசுக்கென எழுந்து உட்கார்ந்தான். அடுத்த வாரமே முடிச்சிட்டு போறேன். விடமாட்டேன். அவளை நீ தொட முடியாது. நள்ளிரவுக்கு மேல் சாரங்கன் உறங்கி போனான். காலையில் அப்பா வியாபார விஷயமாக யாரையோ பார்க்க புறப்பட்டு போய்விட்டார். ராதா தோழி ஒருத்தியின் கல்யாணத்துக்காக புறப்பட்டு கொண்டிருந்தாள். அம்மா உள்ளே வந்தாள். சாரா, விடிஞ்சாச்சு, எந்திரிப்பா. அவங்க வீட்டுக்கு போக வேண்டாமா? பதிலே இல்லை. அம்மா நெருங்கி உட்கார்ந்து தொட உடம்பு கொதித்தது. சாரா, உனக்கு ஜுரம் இருக்கா? அம்மா பதறினாள். ராதாவை அழைத்தாள். தொட்டு பாருடி. ராதா தொட்டாள். ரொம்ப இல்லம்மா, மாத்திரை கொடு. அவனை எழுப்பி உட்கார வைத்து அம்மா மாத்திரை தந்தாள். என்னப்பா, இன்னைக்கு போக முடியுமா? போலாமா. கல்யாண வேலைகளை நிறுத்த முடியாது. நீதான் மாத்திரை கொடுத்துட்டியே. தலைக்கு ஊத்திக்காம உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு வந்துடுறேன். வயிறு காயுது. ஆபீஸ்ல வேலை அதிகம். நீ லீவ் போட்டுட்டு வீட்டுல ஓய்வு எடுக்கணும். ஒரு வாரம் போகாத. சாரங்கன் பதறி விட்டான். நான் போயே ஆகணுமா. அடுத்த வாரமே முடிச்சிட போறேன். அவன்கிட்ட சத்யா மாட்டிக்க கூடாது. நான் தடுத்தே ஆகணும். அதை சொல்லும் போது ராதா இல்லை. யாருடா சத்யா? யார்கிட்ட மாட்டக்கூடாது? என்னப்பா ஜுர வேகத்துல உளறியா? இல்லம்மா, இது ஒரு ப்ராஜெக்ட். விட்டுரு. நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டு எழுந்து வரேன். நீ ரெடி பண்ணிக்கோ, போலாம். ராதா புறப்பட்டு விட்டாள். வரம்மா. உங்க அண்ணனுக்கு இப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு போறியேடி. ஏம்மா, அவன் படுத்த படுக்கையாவா இருக்கான்? ஒரு ஜுரத்துக்கு இப்படி அலட்டிக்கிறேன். ராதா போய்விட்டாள். சாரங்கன் ஃப்ரெஷ் பண்ணி விட்டு வந்தான். அம்மா, நான் குளிக்க போறேன். இரு, நான் வரேன். தண்ணீரை பதமா கலந்து வைக்கணும். தலையில தண்ணி பற்றக்கூடாது. உனக்கு முடியல, நான் உடம்பு தேய்ச்சி விடுறேன். அம்மா, நான் பச்சை குழந்தை இல்ல. எனக்கு நீ எப்பவும் குழந்தை தாண்டா. அவனை பலவந்தமாக உட்கார வைத்து குளிப்பாட்டி விட்டாள். சாரங்கனுக்கு ஒரு பக்கம் கூச்சமாக இருந்தது. இன்னொரு பக்கம் அம்மாவை பார்க்க பெருமிதமாக இருந்தது. இந்த அம்மாவுக்கா அப்பா துரோகம் செய்தார்? இந்த அம்மா வாழ்வில் பங்கு போடவா இன்னொரு பெண் வந்தாள்? அவள் பெற்ற சத்யாவுக்காக நான் ஏன் உருகணும்? நாசமா போட்டுமே. ஒரு மனது ஆவேசப்பட்டாலும் மறுமனது கேட்கவில்லை. அம்மா தலை உடம்பு என துவட்டி விட்டாள். சூடா இட்லி ஊத்தி தரேன். நீ போய் தலைய வாரி தயாரா இரு. சரிம்மா. எனக்குன்னு உள்ளவன் நீ ஒருத்தந்தாண்டா. உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுப்பா. தியாகு வீடு பரபரப்பாக இருந்தது. அம்மா விருந்து சமையலை தயாரித்துக் கொண்டிருந்தாள். அம்மா, நீ எதுக்கு கஷ்டப்படுற? ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கலாமே. வீட்டுல செஞ்சா நல்லா இருக்கும்டா. எனக்கு சமைக்கிற வேலை பிடிக்குமே. உங்க அம்மா ஓவரா என்னென்ன சாப்பிட வச்சுட்டாண்டா. இப்ப என் எடை 90 கிலோ. சக்கரை வியாதியும் வந்தாச்சு. குண்டான அப்பா புலம்ப தியாகு சிரித்தான். அம்மா சிக்கன அளவா இருக்காங்க. உங்களுக்கு ஜோடி பொருத்தமே இல்லப்பா. பொருத்தம் இல்லாமத்தான் உங்க அக்கா 3 பேரையும் ஒன்னையும் பெத்திருக்காள உங்க அம்மா. போதுமே, இந்த மாதிரி அசட்டு பேச்சுக்களை நிறுத்துங்க. மருமக வேற வரப்போறா. மருமகளை எப்படியாவது என் கட்சியில சேர்க்கணும். உன் கொட்டத்தை அவளை வச்சுதாண்டி அடக்கணும். வாசலில் கார் வந்து நிற்க அம்புஜம், சத்யா இறங்கினார்கள். வாங்கம்மா. தியாகு வந்து அழைக்க, அழைப்பு அம்மாவுக்கு மட்டும்தானா, தங்கச்சிக்கு இல்லையா? தியாகு அருகில் வந்து சத்யாவின் காதை பிடித்து திருகினான். கம்பெனி கார் கொடுத்துட்டாங்களா உனக்கு? ஆமா. ஓட்ட கத்துக்கோ. நீங்க கத்து கொடுங்க. ஒரே வாரத்துல ஓட்டலாம். நான் கத்து கொடுக்குறேன். உள்ளே வந்த சத்யா பிளேட் எடுத்து சேலை, வேட்டி, பழங்கள், ஸ்வீட் எல்லாம் தந்து பெரியவர்கள் காலில் விழுந்தாள். நல்லா இருமா. அம்புஜம்மாவை 15 வருஷங்களா எங்களுக்கு பழக்கம். அப்புறம் கல்யாண ஏற்பாடுகள் எப்படி நடக்குது? உங்க பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. தியாகு சொன்னான். ஆமாங்க. ராதா சொக்க தங்கம். பழகும்போது உங்களுக்கே புரியும். முதல்ல சூப் தரட்டுமா? எல்லாம் ரெடியாமா? கேட்டபடி சத்யா உள்ளே போனாள். போன் அடித்தது. அப்பா எடுத்தார். நான் ராதா அம்மா பேசுறேன். 15 நிமிஷத்துல உங்க வீட்டுல நானும் சாரங்கனும் இருப்போம். சரிம்மா. போனை வைத்த அப்பா, பாக்யம் இங்க வா. என்னங்க? சம்மந்தி அம்மாவும் சாரங்கனும் வந்துகிட்டே இருக்காங்களாம். அம்புஜம் பதறி விட்டாள்.
அக்கா வராங்களா? ஐயோ, நாங்க இருக்கோமே, இது திடீர் ப்ரோக்ராமா? இல்ல, ஏற்கனவே தெரியும் எங்களுக்கு. என்ன தியாகு இது? நீ சொல்லியிருந்தா நானும் சத்யாவும் இன்னொரு நாள் வந்திருப்போமே. கூடாதுன்னு தான் இன்னைக்கே வரவழைச்சேன். அம்மா இத பாருங்க, அவங்களுக்கு நீங்க எதிரியா இருக்கலாம். எங்களுக்கு ரொம்ப நெருக்கம். புரியுதா? ஈஸியா இருங்க. என்னடி சத்யா இது? வாசலில் கார் வந்து நின்றது. அம்புஜமும் சத்யாவும் உள்ளே இருந்தார்கள். அம்மா சாரங்கன் இறங்கினார்கள். நம்ம கம்பெனி கார் மாதிரி இருக்கே. டிரைவர் சாரங்கனை பார்த்ததும் ஓடி வந்து சல்யூட் அடித்தான். இருவரையும் தியாகு குடும்பம் வரவேற்று உட்கார வைத்தது. சத்யா, குடிக்க தண்ணி கொண்டு வாமா. சத்யா தண்ணீருடன் வர இருவரும் ஆடி போனார்கள். அம்மா நீங்களும் வாங்க. அம்புஜம் வெளியே வர சிவகாமிக்கு தூக்கி வாரி போட்டது. நம்ம சம்பந்தி வீட்டுல இவ எப்படி? அம்புஜம்மா, இவங்க எங்க சம்பந்தி. சம்பந்திம்மா, இது அம்புஜம். 15 வருஷ குடும்ப பழக்கம். நம்ம தியாகு கூட வேலை பாக்குறாங்க. இந்த அம்மா இல்லைன்னா தியாகுவுக்கு எந்த வேலையும் ஓடாது. பெத்த அம்மாவை விட கூடவே இருக்கிறது இந்த அம்மா தான். சிவகாமிக்கு நெருப்பை மிதித்ததை போல் ஆகிவிட்டது. சாரங்கன் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தான். சமையல் ரெடி. முதல்ல எல்லாரும் சாப்பிடலாம், அப்புறம் பேசலாம். சத்யா, டேபிள்ல எல்லாம் ரெடி பண்ணு. இல்ல, எங்களுக்கு வேண்டாம். இது பழைய காலம் இல்ல, மாடர்ன் யுகம். நீங்க சாப்பிடாம போனா நாங்க வருத்தப்படுவோம். அதுக்கு இல்ல, நான் சஷ்டி விரதம். சூரியனோட நாள் ஞாயிற்றுக்கிழமை. ராத்திரி தான் சாப்பிடுவேன். சாரங்கனுக்கு ஜுரம், சாப்பிட முடியாது. நீங்கள்லாம் சாப்பிட்டு வாங்க. அவர்கள் அனைவரும் உட்கார்ந்தார்கள். அம்புஜத்தால் கலகலப்பாக இருக்க முடியவில்லை. சத்யாவிடம் கலாட்டா செய்து தியாகு விளையாடி கொண்டிருந்தான். சிவகாமிக்கு பொறுக்கவில்லை. அங்கு உட்காரவும் பிடிக்கவில்லை. சாரா, வீட்டுக்கு போலாமா? குரலை தழைத்து கொண்டு கேட்டாள். எதுவும் பேசாம எப்படிமா போறது? வேண்டாம், வீட்டுல போய் பேசிக்கலாம். சொல்றது கேளு. சரிம்மா. சம்பந்தி, சாரங்கனுக்கு முடியல. நான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். நாங்க இன்னொரு நாளைக்கு வரோமே, மன்னிக்கணும். அதுக்குள்ள போறீங்களே? வருவோம். வேகமாக இருவரும் காரில் போய் ஏறிவிட கார் புறப்பட்டு போனது. அம்புஜம் எழுந்தாள். பாத்தீங்களா, நாங்க 2 பேரும் இருந்த காரணமா அவங்களுக்கு எதுவுமே பேச பிடிக்கல. நல்ல சங்கதிய பேச வந்துட்டு பேசாம திரும்பி போறாங்களே. தியாகு குறுக்கே வந்தான். போட்டும்மா, எதையும் காட்டிக்காம எவ்வளவு அழுத்தமா இருக்காங்க. சரி, அது அவங்க சொந்த விருப்பம். அதில்ல தியாகு, சந்தோஷமே குலைஞ்சு போச்சே. இல்லம்மா, உங்களோட எங்க குடும்பத்துக்குள்ள பந்த பாசத்தை யாரும் குலைக்க முடியாது. ராதாவும் உங்க மேல உயிரா இருக்கா. போதுமே. சம்பந்தியம்மா திமிர் பிடிச்சவங்களோ? இல்லீங்க, அக்கா நல்லவங்க தான். நாங்க மட்டும்தான் அவங்களுக்கு எதிரிகள். மத்தவங்க கிட்ட எப்பவுமே அவங்க கடுமையா நடக்க மாட்டாங்க. அம்புஜம், நீங்க யாரையுமே குறை காண மாட்டீங்களா? எதுக்குமா? அதனால பகை வரும். நம்மள சுத்தி இருக்கிற உறவுகளும் நட்பும் உடையும். குறை காண 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 தனிமைப்படுத்தப்படுவோம். எதுக்கு? என் மகளையும் அப்படித்தான் நான் வளர்த்திருக்கேன். அப்பா அருகில் வந்தார். இது பாருங்க, உங்க 2 குடும்பங்களையும் அணைச்சு வைக்கிற பாலமா நாங்க இருக்கோம். அம்புஜம் கண் கலங்கி விட்டாள். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. ஏய் வாலு, நீயும் சரியா சாப்பிடலையா? தியாகு வம்புக்கு இழுக்க, இருங்க இருங்க, எங்க அக்கா வந்தப்புறம் பொட்டி பாம்பா உங்களை அடக்கி வைப்பா. தப்பில்ல, எங்க அப்பா அம்மாவுக்கு அடங்கலையா? வம்சாவளி பெருமையை நான் மட்டும் கடைபிடிக்கலன்னா எப்படி? அனைவரும் சிரித்தார்கள். சிவகாமி சீற்றத்துடன் உள்ளே நுழைந்தாள். பின்னால் சாரங்கன். சிவகாமி கண்களை மூடிக்கொண்டாள். மூச்சுக்காற்றில் அனல் வீசியது. ஆத்திரம் கொண்ட உடம்பு ஒரு மாதிரி தடதடத்தது. சாரங்கன் அருகில் வந்தான். அம்மா, சாரா, இந்த கல்யாணம் வேண்டாம்பா. என்னம்மா சொல்ற? எனக்கு பிடிக்கல. அந்த குடும்பத்துக்கு ராதாவை கொடுக்க எனக்கு பிடிக்கல. என்னம்மா பேசுற? நிச்சயதார்த்தம் கூட நடந்தாச்சேம்மா. அதனால என்ன? மணமேடை வரைக்கும் போய் கூட நின்னு போன கல்யாணங்கள் உண்டு. அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. நாளைக்கு தான் இன்விடேஷன் அடிக்கவே கொடுக்க போறோம். வேண்டாம். அவசரப்படாதம்மா. நீயும் நானும் மட்டுமே இதை முடிவெடுக்க முடியுமா? வேற யார கேட்கணும்? உங்க அப்பா சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா சம்பந்தி வீட்டுல முக்கிய அங்கமே அந்த அம்புஜம் சிரிக்குதானே. அதனால என்னம்மா? சாரா, நீயா பேசுற? ராதா வாழ போறது தியாகு வீட்டுக்கு தானேம்மா. இருந்தா அந்த அம்புஜமும் அவ பெத்த சத்யாவும் மாப்பிள்ளை வீட்டுல இளைஞ்சு கிடக்குறாங்களே. ஏற்கனவே ராதா அவங்க பக்கம்தான். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா நீயும் நானும் எதுக்குடா? சாரங்கன் பேசவில்லை. வேண்டாம். தியாகுவோட வலது கையா அம்புஜம். அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்தை நிச்சயமா அம்புஜம் ஆட்டி வைப்பா. அதுங்க காத்தே நம்ம மேல படக்கூடாதுன்னு தானப்பா இந்த வரன். வேண்டாம். சாரங்கன் பேசவில்லை. என்னடா சாரா, சாதாரணமா என்னை விட நீ கொந்தளிப்ப, இப்ப என்னாச்சு உனக்கு? அம்மா, நம்ம வீட்டு பொண்ணு ராதா. நிச்சயதார்த்தம் நடந்தப்புறம் நின்னு போனா அது அவ வாழ்க்கையை பாதிக்கும். நீ யோசிக்கலையா? நான் அதை பத்தி கவலைப்படல. என்னம்மா பேசுற நீ? வேண்டாம். அம்புஜன் தொடர்பான எந்த ஒரு உறவும் பந்தமும் எனக்கு வேண்டாம்.
நீ கவலைப்படாத. உன் தங்கச்சிக்கு இதை விட நல்ல வரனா நான் பிடிக்கிறேன். போதுமா? உள்ளே போய்விட்டாள். சாரங்கன் எதுவும் பேசவில்லை. முன்பு இருந்த கொந்தளிப்பு அடங்கி போயிருந்தது. காரணம் புரியவில்லை. தவிப்பாக இருந்தது. மாலை ராதாவும் மாசிலாமணியும் ஒருவர் பின் ஒருவராக வீடு திரும்ப சிவகாமி சகலமும் ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள். இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? ராதா கேட்க, அம்புஜத்தோட நெருக்கமா இருக்கு அந்த குடும்பம். அதை நான் விரும்பல. அம்புஜன் தொடர்பான யாரையும் நான் ஏத்துக்கிறதா இல்ல. அப்பாவை விட அவங்களுக்கு நெருக்கமானவங்க யாரும் இல்ல. அப்பாவை நீ ஒப்புக்கலையா? வேற வழி இல்ல. உன்னை கௌரவமா கரை சேர்க்க சில கஷ்டங்களை நான் தாங்கிக்கிறேன். அது உன் சுபாவம். பரவாயில்ல. நானும் அம்புஜம் வீட்டுல நெருக்கமாத்தான் இருக்கேன். என்ன நீ துரத்திட்டியா? 10 மாசம் சுமந்து உன்னை பெத்திருக்கேன். இத பாரு, அந்த வீட்டுக்கு நீ வாழ போறதில்ல, நான் தான் போறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு இருக்கு. அந்த வரன் வேண்டாம். அப்பா குறுக்கே புகுந்தார். என்ன வளர்ற? நிச்சயதார்த்தம் நடந்தாச்சு, நிறுத்த முடியுமா? அதுல தப்பு இல்ல. அம்மா, ஒரு நிமிஷம் இரு. வாழ்க்கையில எந்த நேரமும் நீ உன்னை பத்தியே யோசிக்காத. எனக்கு தியாகுவை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் தடை இல்ல. இந்த கல்யாணத்தை எதுக்கு நிறுத்தணும்? எனக்கு பிடிக்கல. வாழ போறவன் நானு. எனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஆம்பளைய மனசுக்கு பிடிச்சு தாம்பூலமும் மாத்திட்டா அவன் கூட ஒரு பொண்ணு மானசீகமா வாழ தொடங்கிடுவா. அதுல இருந்து அவளை பிரிச்சு இன்னொருத்தங்கிட்ட சேர்க்கறது தப்பு. ஒரு தாய் அதை செய்யவே கூடாது. என்னடி அளவுக்கு மீறி பேசுற? மன்னிக்கணும், எனக்கு தியாகு வேணும். இல்லம்மா, தியாகு தான் வேணும்னா இந்த அம்மாவை நீ விட்டுறணும். நான் இல்லாம நீ கல்யாணம் செஞ்சுக்கோ. சிவகாமி, நீ அவசரப்படாத. நம்ம குழந்தை அவளோட விருப்பத்தையும் நாம பார்க்கணும். இல்ல, இந்த வரன் வேண்டாம். வேணும். சிவகாமி நெருங்கி ராதாவை பலாரென அறைந்தாள். அப்பா, சாரங்கன் இருவரும் ஸ்தம்பிக்க, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராதா கன்னத்தை கைகளால் பிடித்தபடி உள்ளே ஓட மாசிலாமணி நெருங்கினார். உன் பேய்த்தனத்துக்கு நான் இத்தனை நாள் பலியானது போதாதா? என் மகனும் ஆகணுமா? இந்த வரன் கூடாது, நான் விடமாட்டேன். சிவகாமி பத்ரகாளி போல் நிற்க மாசிலாமணி உள்ளே போனார். சாரங்கன் இத்தனை தீவிரமாக அம்மாவை பார்த்ததில்லை. ஒவ்வொரு முறையும் அம்மாவின் கோப நெருப்புக்கு நெய் ஊற்றுவதே சாரங்கன் தான். இன்று ஏனோ பிடிக்கவில்லை. அம்மா மேல் முதன்முறையாக ஒரு கோபம் வந்தது. சரக்கென உள்ளே போய்விட்டாள். ராதா அழுது கொண்டிருந்தாள். மாசிலாமணி அருகில் வந்தார். அப்படி என்னப்பா தப்பு? நான் காதலிச்சு யார் கூடயாவது ஓட போறேனா? இவங்களா பார்த்து பேசின வரன் தானே. இப்ப சுய லாபத்துக்காக இவங்களே வேண்டான்னா எப்படி? காரணத்தை அவ சொல்லிட்டாளேம்மா. அவங்களால யாருக்குப்பா பாதிப்பு? உங்களுக்கு 2 குடும்பம் இருக்கிறத பத்தி தியாகுவே கவலைப்படல. அவங்க குடும்பமும் பதட்டப்படல. அப்புறமா வாழ போறவன் நான். சம்பந்தப்பட்ட யாருக்குமே இதுல பாதிப்பு இல்லாதப்போ இவங்க ஏன்பா இவ்ளோ டென்ஷன் ஆகணும்? அம்புஜத்துக்கு அந்த குடும்பத்துல உள்ள முக்கியத்துவம் இவளுக்கு பிடிக்கல. நீ வாழ போறதும் அங்க. அம்புஜம் கை ஓங்கிடக்கூடாதேன்னு இவ கவலைப்படுறா. அப்பா, நான் தியாகுவைத்தான் கல்யாணம் செஞ்சுப்பேன். சரிம்மா, இதனால வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். பதட்டப்படாத. சிவகாமி கிட்ட நான் பேசுறேன். ஒரு விஷயம் கவனிச்சியா? உங்க அண்ணன் இதுல ரொம்ப குதிக்கல? ஆமாப்பா, அதுக்கு என்ன காரணம்? தெரியலையே. என்ன? சத்யா அவளோட பழகுற விதம், புத்திசாலித்தனம் ரெண்டும் அண்ணனை பாதிச்சிருக்கு. புரியுதா? அதனால அம்மாவை அவமதிக்கணும்னு நான் சொல்லலப்பா. நீங்க பேசுங்க. அம்மா ஆசீர்வாதத்தோட இது நடக்கணும்னு தான் நான் விரும்புறேன். அதே மாதிரி என் விருப்பம் பூர்த்தி ஆகணும்னு அம்மாவும் நினைக்கணும். பேசலாம், கவலைப்படாத. மாசிலாமணி வெளியே வந்தார். ராதா புறப்பட்டு விட்டாள். எங்கடி போற? நான் இந்த வீட்டுல அடிமை இல்ல. எல்லாத்துக்கும் அனுமதி வாங்கணும்னு எனக்கு அவசியமும் இல்ல. சரக்கென வாசலில் இறங்கி விட்டாள் ராதா. திமிர பாருடா சாரா. அம்மாவின் குரல் முதுகில் மோத ராதா பொருட்படுத்தாமல் வேகமாக நடந்தாள். 20 நிமிடங்களில் அம்புஜம் வீட்டுக்குள் நுழைந்து விட்டாள். சித்தி, வா ராதா, இந்த நேரத்துல வந்திருக்கிற? உங்ககிட்ட பேசணும் சித்தி. மனசே சரியில்லை. என்னம்மா? உள்ளே இருந்த சத்யாவும் வெளியே வந்தாள். ராதா சகலமும் கொட்டி தீர்த்து விட்டாள். நினைச்சேன் ராதா, இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். சித்தி, அக்காவும் சாரங்கனும் படக்குன்னு அங்கிருந்து புறப்பட்டு போனப்பவே ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு எதிர்பார்த்தேன். எங்களை அக்காவால ஜீரணிக்க முடியாது. எங்களால உன் கல்யாணம் நின்னு போறது கொடுமை ராதா. தப்பு சித்தி. இவங்களுக்கு என்ன சித்தி பாதிப்பு? பாதிப்பு தான். அவங்க எதிரி நானும் சத்யாவும். நீ வாக்கப்படுற போற இடத்துல நாங்க நெருக்கமா இருந்தா எப்படிமா அவங்களால ஜீரணிக்க முடியும்? சித்தி, வாழ போறது நானு. இருக்கட்டுமே. இல்ல சித்தி, பெரியவங்க பார்த்து நடத்துறதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல நான் இருந்தேன். ஆனா இப்போ நான் சொல்றேன், யாவு தவிர யாரும் என் கழுத்துல தாலி கட்ட முடியாது, கட்ட விட மாட்டேன். அவசரப்படாத ராதா.
சித்தி, நான் ஒரு பொண்ணு, எனக்குன்னு உணர்வுகள் இருக்கு. இவங்க சாவி கொடுத்தா ஆடுற பொம்மை இல்லைன்னா மனுஷி. இரு ராதா, கோவத்துல எதுவும் தப்பா பேசிட வேண்டாம். உன்னை பெத்தவங்க இல்லையா? இந்த நேரத்துல கூட அவங்க மேல மரியாதை வச்சு நீங்க பேசுறீங்களே சித்தி, அந்த உணர்வு அவங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? அது நாங்க வாங்கிட்டு வந்த வரோம். இல்ல சித்தி, அப்பா இத்தனை நாள் பட்ட டார்ச்சர் போதும், அந்த வரிசையில சேர நான் தயாரா இல்ல. ராதா, வேற யாரையும் நான் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. சத்யா மிரண்டு போனாள். ராதா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சித்தி? நான் தியாகு கிட்ட பேசுறேன். அந்த குடும்பத்தோட எங்களுக்குள்ள உறவை முறிச்சுக்கிறேன். வேற கிளைக்கு என்ன மாற்ற சொல்றேன். எங்க நிழல் கூட அவங்க மேல படாதுன்னு உத்தரவாதம் கொடுத்தா அக்கா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா? உங்களுக்கு மூளை கலங்கி போச்சா சித்தி? இல்லம்மா, உன் மேல உள்ள பாசம் பேச வைக்குது. நீ எனக்கு மூத்த மக, நீ வாழணும். உன் சந்தோஷத்துக்கு நாங்களே தடையா இருக்க கூடாது பாரு. பேசும்போது அம்புஜத்துக்கு குரல் உடைந்து அழுகை பீறிட்டது. ராதா சித்தியின் கைகளை பிடித்தாள். சரி, நீங்க செய்யுங்க. இதுக்கெல்லாம் தியாகு என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன். என்னம்மா சொல்ற நீ? நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் சித்தி. இந்த பாருங்க, யாருக்காகவும் யாரையும் இழக்காதவங்க தான் நிஜமான மனுஷங்க, புரியுதா? ராதா திரும்பினாள். சத்யா சகலமும் கேட்டபடி மௌனமாக நின்றாள். அருகில் வந்தாள் ராதா. நீ எதுவும் பேசலனா எப்படி? எனக்கு என்ன பேசணும்னு தெரியலக்கா. உனக்கா தெரியல? யாரும் சாதிக்காத ஒன்ன நம்ம குடும்பத்துல நீ சாதிக்க தொடங்கியிருக்கிற. என்னக்கா சொல்ற? போ போ, தெரியும், வரேன். ராதா புறப்பட்டு போய்விட்டாள். அக்கா பேசுறது புரியல. சத்யா, எனக்கும் புரியலடி. ரொம்ப பயமா இருக்கு. தியாகுவையும் விட விருப்பம் இல்ல. நம்மளையே இழக்க ராதா தயாரா இல்ல. ஆனா பிடிவாதமா இருக்கிறா. அக்கா இதை விட பிடிவாதம். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் குடும்பத்துல நல்லது நடக்கும். அம்மா, 2 குடும்பம் வச்சுக்கிட்ட காரணமா எனக்கு கூட அப்பா கிட்ட கோவம் இருந்துச்சு. ஆனா அப்பா எப்படியெல்லாம் கஷ்டங்களை இத்தனை காலம் அனுபவிச்சாருன்னு இப்பதாம்மா தெரியுது. பாவம் அப்பா. அதுல சந்தேகமே இல்ல சத்யா. உங்க அப்பா நிச்சயமா நல்லவர் தான். நல்லவங்க உடனே வெளிச்சத்துக்கு வரமாட்டாங்க. ஆனா கண் கூசுற விதமா ஒரு நாள் வெளிப்படுவாங்க. அப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். சத்யா ஆபீஸுக்குள் நுழைந்தாள். துவாரகேஷ் ஓடி வந்தான். இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். தகவல்கள் இதுல இருக்கு. பேப்பர்களை நீ கிளியர் பண்ணணும் உடனே. கொடுங்க சார். வாங்கி கொண்டு சத்யா தன் இருப்பிடம் வந்தாள். கம்ப்யூட்டரை இயக்கி மளமளவென செயல்பட தொடங்கினாள். 1 மணி நேரம் பார்வையை கூட திருப்பாமல் விறுவிறுப்பாக வேலை செய்தாள். பாதி வேலை முடிந்து விட்டது. இன்டர்காம் ஒலிக்க எடுத்தாள். சாரங்கன் தான். கொஞ்சம் வர முடியுமா? சத்யா உள்ளே வந்தாள். ஒரு சின்ன வேலை முடிச்சு தர முடியுமா? கொடுங்க. வாங்கி கொண்டு திரும்ப, சத்யா நில்லு. என்ன? ராதா உங்க குடும்பத்துல ரொம்ப நெருக்கமா? ஆமா. உங்க பழக்கம் காரணமா தியாகு வரனை வேண்டாம்னு அம்மா சொல்றாங்க. தெரியும். ராதா சொன்னாளா? ஆமா. நிச்சயதார்த்தம் நடந்தப்புறம் கல்யாணம் நின்னு போனா ராதா வாழ்வு அது பாதிக்காதா? சத்யா நிமிர்ந்தாள். அண்ணா, சாரி, பர்சனல் மேட்டர் பேசுற காரணமா சார்னு கூப்பிடல. ராதாக்கா வாழணும்னு நானும் எங்க அம்மாவும் ஆசைப்படுறோம். அதுக்காக தியாகு குடும்பத்து நட்பை முறிச்சுக்க தயாரா இருக்கும். இன்னும் பெரியம்மா என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கும். நீங்க கேட்ட காரணமா சொல்றேன்னா. சத்தியமா நாங்க உங்க குடும்பத்துக்கு எதிரி இல்ல. எட்ட நின்னு பாசத்தை காட்டுற துரதிர்ஷ்டசாலி தான் நாங்க. முடிக்கும் போது அழுகை பீறிட்டது. சாரங்கனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. எழுந்து வந்தான். அதற்குள் துவாரகேஷ் படக்கென கதவு திறந்து உள்ளே நுழைந்து விட்டான். நீ இங்கேயா இருக்க? சத்யா பேசவில்லை. ஏன் கண்ணீர்? ஏதாவது பிரச்சனையா? நீ போய் நான் கொடுத்த வேலையை கவனி போ. சத்யா போய்விட்டாள். என்ன சாரா, என் செக்ரட்டரி மாதிரி இருக்கிற காரணமா உனக்கு கடுப்பா? அதான் உள்ள கூப்பிட்டு டோஸ் விடுறியா? அவளை வேலை வாங்கவோ கண்டிக்கவோ உனக்கு உரிமை இல்ல, புரியுதா? சாரங்கன் நெருங்கினான். நீ ஒரு ஆபீசர் தானே? அனுமதி கேட்காம திறந்து வீட்டுக்குள்ள எதுவோ நுழையிற மாதிரி. யூ மீன் நாய்? புரிஞ்சா சரி. சாரா, நானும் உனக்கு சமமான அதிகாரிங்க. என்ன நீ அசிங்கப்படுத்துற. ஐ திங்க் இந்த சத்யாவை நீயும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறியா? சாரங்கனுக்கு உச்சந்தலைக்கு ஏறி விட்டது. என்னடா சொன்ன? சத்யாவை நான் அனுபவிக்கிறதா? யூ ராஸ்கல். பாய்ந்து சட்டையை பிடித்து பலார் என சாரங்கன் துவாரகேஷை அறைய, துவாரகேஷ் அந்த அடியின் வேகம் தாங்காமல் டேபிள் மேல் மோதிக்கொண்டு நாற்காலியை தள்ளிவிட்டு சரிந்து விழுந்து, சாரங்கன் வேகமாக வந்து மல்லாந்து கிடந்த துவாரகேஷின் மார்பின் மேல் காலை வைக்க போக, பியூன் படக்கென சத்தம் கேட்டு உள்ளே வர, சாரங்கன் விலக, பியூன் மிரண்டு வெளியேற, 10 நிமிடங்களில் செய்தி அந்த ஆபீஸ் முழுக்க பரவிவிட துவாரகேஷ் எழுந்து விட்டான். லேசான சிராய்ப்புகள். சட்டை தோல் பகுதியில் கொஞ்சம் கிழிந்திருக்க,
குலைந்த நிலைக்கு துவாரகேஷ் வந்துவிட ஆட்கள் உள்ளே எட்டி பார்க்க துவாரகேஷ் வேகமாக வெளியேறினான். அத்தனை பேரும் பார்த்து விட்டார்களே என்ற அவமானம். துவாரகேஷ் ஆபீஸை விட்டே வெளியேறினான். இவர்கள் இருவருக்கும் மூத்த அதிகாரி பெங்களூரில் இருந்ததால் உடனடி நடவடிக்கை என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு மூத்த கிளார்க் ஒருவர் தொலைபேசி மூலம் உயர் அதிகாரியின் செயலாளருக்கு இந்த பிரச்சனையை அவசரமாக தெரிவித்து விட்டார். ஏன் இந்த பிரச்சனை? சலசலப்பான பேச்சுகள். புதுசா சத்யான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காளே, அவளுக்காக 2 பேரும் போட்டி போடுறாங்க போல இருக்கு. சத்யாவின் காதில் இது விழ அவள் துடித்து போனாள். அது அழகா புத்திசாலியா இருக்கு. இவனுங்க 2 பேரும் கல்யாணம் ஆகாத வாலிப பசங்க, விடுவாங்களா? எனக்கு உனக்குன்னு போட்டி வந்தாச்சு. பொம்பளை ஆசையில பல சாம்ராஜ்யங்களே சரிஞ்சிருக்கு இந்த ஆபீஸ். இந்த ஆபீஸ் எந்த மூலைக்கு? சத்யாவால் நிற்க முடியவில்லை. உடம்பு முழுக்க நெருப்பை வாரி கொட்டியதைப் போல இருந்தது. வந்ததும் புதுசா காரு, வாலிப்பான உடம்பும் நேரமும் திறமையும் இருந்தா கார் என்ன, விமானம் கூட கிடைக்கும்டா. அதற்கு மேல் சத்யாவால் அங்கு நிற்க முடியவில்லை. போய்விட்டாள். உள்ளே சாரங்கன் இந்த எதுவும் தெரியாமல் துவாரகேஷ் மேலுள்ள கோபத்தில் கொதிநிலையில் இருந்தான். பியூன் வந்தான். சார், என்னடா? அந்த பொண்ணு சத்யா அழுதுகிட்டே வெளியே போகுது. எதுக்கு? வெளியில கண்டபடி பேசுறாங்க சார், தாங்கிக்க முடியாம போகுது. என்ன பேசுனாங்க சொல்லுடா. பியூன் ஒன்று விடாமல் சகலமும் சொல்ல சாரங்கனின் ரத்த அழுத்தம் உச்சந்தலைக்கு ஏறிவிட்டது. நோ நோ, அலறியபடி வெளியே வந்தான். எந்த நாய் சத்யாவை தப்பா பேசினது? ஒரு ஆள் முன்னால் வந்தார். சார், நாக்க அடக்கி பேசுங்க. நேத்து வந்த ஒருத்திய பேசினப்போ ஏன் சார் உங்களுக்கு கோபம் வருது? அவ நேத்து வந்தவ இல்லடா, என் தங்கச்சி. எங்க அப்பாவோட இன்னொரு சம்சாரத்து மகள். அண்ணன் கூட தங்கச்சி அணைச்சு பேசினா எப்படிடா தாங்கிக்க முடியும்? அது எங்களுக்கு தெரியுமா? எங்க குடும்ப விஷயத்தை எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? சத்யா என் தங்கச்சின்னு ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சானா ஒட்ட முடியும்? உங்க வீட்டுக்கு பொண்ணுங்க வேலைக்கு போயிருக்கு, இந்த மாதிரி அசிங்கப்பட்டா தாங்குவீங்களாடா நீங்கெல்லாம்? அந்த துவாரகேஷ் ஒரு பொறுக்கி. அவங்கிட்ட இருந்து சத்யாவை காப்பதான் நான் உள்ள புகுந்தேன். அத்தனை பேரும் ஸ்தம்பிக்க அந்த பொண்ணு வெறி புச்சா மாதிரி வெளியில போயிடுச்சு சார். இல்ல, அவ ஏதாவது தப்பான முடிவை தேடிக்க போறா. இப்பவே நான் போய் தடுத்தாகணும். சாரங்கன் தன் அறைக்குள் நுழைந்து பர்ஸ், செல்போன், கார் சாவி சகலமும் சேகரித்துக் கொண்டு ஓட்டமாக வெளியே வந்தான். சத்யாவுக்காக ஒதுக்கப்பட்ட கார் அங்கேயே இருந்தது. டிரைவர் நின்றான். என்னடா? மேடம் கார்ல ஏறல, நான் பின்னாலேயே ஓடினேன். ஒரு ஆட்டோ பிடிச்சு வேகமா போயிட்டாங்க. அவங்க வீடு தெரியும் சார். வா, வண்டி எடு, என்ன அங்க கூட்டு போ சீக்கிரம். கார் புறப்பட்டது. தியாகு எதிரே அம்புஜம் இருந்தாள். சொல்லுங்கம்மா. இருவரும் ஒரு உணவகத்தில் இருந்தார்கள். என்னம்மா? இந்த பாரு தியாகு, உன்கிட்ட நான் வச்ச பாசம் என்னன்னு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தெரியும். யார் இல்லைன்னு சொன்னது? அம்புஜம் அடுத்த வார்த்தைகளை பேச முடியாமல் கண் கலங்க தியாகு அவள் கைகளை பிடித்தான். எதுக்கு அழுக? என்ன நடந்தது? சொல்ல முடியலப்பா. அக்கா குடும்பத்துக்கு நாங்க எதிரி. உங்களோட நாங்க நெருக்கமா இருக்கிற காரணமா இந்த கல்யாணமே வேண்டான்னு அக்கா சொல்லிட்டாங்க. எதிர்பார்த்தேன். சரி, ராதா என்ன சொல்றா? அவ ஒன்னத்தான் கட்டிப்பேன் பிடிவாதமா இருக்கா. அவளோட அப்பாவும் அப்படித்தான். நல்லது தானே? பெத்த தாய் சம்மதம் இல்லாம எப்படி தியாகும்? அக்கா சம்மதத்தோட நீ ராதா கழுத்துல தாலி கட்டணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னதுமா? உங்க குடும்பத்தை விட்டு நிரந்தரமா நானும் சத்யாவும் விலகணும். இனி சேர மாட்டோன்னு அக்காவுக்கு உத்தரவாதம் தந்தா இந்த கல்யாணம் நடக்கலாம். ஓஹோ, இந்த பாருப்பா, மனசுல பாசம் இருக்கு. ராதா என் பொண்ணு, அவ வாழணும். அதுக்காக உங்களை விட்டு ஒதுங்கி வாழ நாங்க தயாரா இருக்கோம். ஆனா நான் தயாரா இல்லையேம்மா. தியாகு, ராதா அம்மாவுக்காக நீங்க விட்டு தரலாம். நான் விட்டு தர வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு அவங்க யாரு? தம்பி, ராதா கழுத்துல ஒரு தாலி ஏறும் முன்னாலேயே அந்த அம்மா கட்டுப்படுத்தினா நான் மாப்பிள்ள அனுப்புறம் என் கதி என்ன? ஒரு அடாவடி மாமியார் எனக்கு அவசியம் இல்ல. இந்த அன்பான அம்மா போதும். ராதாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. சபாஷ் தியாகு. குரல் கேட்க இருவரும் திரும்ப ராதா நின்றாள். ராதா, நீ எப்படி இங்க? அம்புஜம் கேட்க, நீங்க தியாகுவை வர சொன்னப்பவே தியாகு எனக்கு போன் பண்ணிட்டாரு. நாங்க உங்க மனப்போக்க யூகிச்சிட்டோம். தியாகு சொல்றதா சரி. எங்க கல்யாணமே நடக்க வேண்டாம். அன்பை குழி தோண்டி புதைச்சிட்டு ஆணவத்துக்கு வழிவிட நாங்க 2 பேருமே தயாரா இல்ல. அம்புஜத்துக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. தியாகு, நீங்க 2 பேரும் சேர முடியலன்னா அந்த குற்ற உணர்ச்சியே என்ன கொன்னுடும். நாங்க சேர போறதில்லன்னு யார் சொன்னது? புரியல. ராதா, கடைசியா நீ ஒரு முறை உங்க அம்மா கிட்ட போய் பேசிரு. அவங்க சம்மதத்தோட இது நடக்கணும்னா பவ்யமா, அன்பா, பணிவா கேளு. என்னை பெத்தவங்க எனக்கு எதிரா பேச மாட்டாங்க. எங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. நீ போய் பேசிட்டு வா. எதுக்கும் மசியலன்னா நாளைக்கு நான் வழி சொல்றேன்.
என்ன தியாகு வழி? நாளைக்கு எங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்துருங்க, அங்க ரிசல்ட் தெரியும். தியாகு எழுந்து விட்டான். ராதா அருகில் வந்தாள். சித்தி, நீங்க வீட்டுக்கு தானே போகணும்? ஆமா, நான் கொண்டு போய் விடுறேன். ராதா, நான் ஜவுளி கடையில போய் உங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு போறேன். சரி தியாகு. அப்பா கிட்ட தியாகு என்ன பேச போறாரு? சித்தி சும்மா இருங்க. எல்லாருக்கும் சந்தோஷத்தை தர ஆசைப்பட்டா அது நடக்காது. எந்த ஒரு நல்ல முயற்சிக்கும் முட்டுக்கட்டை இருக்கத்தான் செய்யும். தடைகளை தாண்டி ஜெயிக்கிறது தானே நிஜமான வெற்றி. அம்புஜம் திணறினாள். வாங்க சித்தி. ராதா, கொஞ்சம் இருமா, எனக்கு தலை சுத்துறா மாதிரி இருக்கு. ஏன் சித்தி? தெரியல. ராதா பிடித்து உட்கார வைத்தாள். ரொம்ப பதட்டப்படுறீங்க சித்தி, டாக்டர்கிட்ட கூட்டு போறேன். வேண்டாம். மனசுக்குள்ள என்னவோ ஒரு சங்கடம், சொல்ல தெரியல, ரொம்ப பயமா இருக்கு ராதா. அழத் தொடங்கினாள். கம்மான் சித்தி, என்ன நீங்க? போராட்டங்கள் உங்களுக்கு புதுசா? வாங்க, நாங்கள்லாம் இருக்கோம், நல்லதுதான் நடக்கும். கைப்பிடித்தபடி நடந்தாள் ராதா. சாரங்கன் பதட்டமாக காரை கொண்டு வந்து அம்புஜம் வீட்டு வாசலில் நிறுத்தினான். ஏற்கனவே வீட்டுக்கு வந்திருந்த சத்யா மனசு உடைந்து போயிருந்தாள். கதவை தாளிட்டு விட்டு உள்ளே போனாள். இனி இந்த அவமானம் கூடாது. வேகமாக ஸ்டூல் ஒன்றை போட்டுக்கொண்டு மின்விசிறியில் சேலையை கட்டி முடிச்சு போடும் நேரம் சாரங்கன் வந்து விட்டான். சத்யா, கதவை தர. அவள் பதிலே பேசாமல் செயலில் இறங்கி ஏறத்தாழ கழுத்தில் மாட்டிக்கொள்ளும் நேரம் கதவை இடித்து தள்ளி சாரங்கன் புகுந்து விட்டான். ஓடி வந்து அவளை தாங்கி பிடித்தான். பலாரென அறைந்தான். சத்யா வெறியுடன் நிமிர்ந்தாள். என்னை அடிச்சாவது கொன்னுடுங்க. அண்ணன் கூட தப்பான உறவு இருக்குன்னு பேச்சு வந்தப்புறம் ஒரு பொண்ணு எப்படி வாழ முடியும்? நிறுத்து சத்யா. முதல்ல நம்ம உறவு அவங்களுக்கு தெரியாது. சரி, தெரிஞ்சே பேசினா கூட கண்ட நாய்ங்க பேசுறத பெருசுபடுத்தி உயிரை மாச்சிக்கிற அளவுக்கு நீ கோழையா? சத்யா விசும்பி அழுதாள். வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எங்களால ராதாக்கா வாழ்வு கேள்விக்குறியாகுது. உங்களுக்கும் கெட்ட பேரு. அந்த குடும்பத்துக்கு நல்லதை தவிர நாங்க வேற எதையுமே நினைக்கல. ஆனா நல்லது நடக்கல. கெட்டது நடக்க நாங்க ஏன் காரணமா இருக்கணும்? சாரங்கன் அருகில் வந்தான். அவள் கைகளை சட்டென பிடித்து கொண்டான். இந்த பாரு, ராதா மாதிரி தான் எனக்கு நீயும், புரியுதா? அண்ணா, பகை நயத்து வரைக்கும் இருந்திருக்கலாம், இனி இல்ல. தப்பான எந்த முடிவுக்கும் நீ போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்யா பூரித்து போய் அவன் மார்பில் சாய அவள் கூந்தலை சாரங்கன் தடவித்தர அதுவரை கிடைக்காத பாசம் கிடைத்ததும் சத்யா உடைந்து போய் அழ வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. அம்புஜம், ராதா இறங்கினார்கள். உள்ளே சாரங்கனை பார்த்ததும் அதிர்ச்சி. அம்புஜத்துக்கு பேச நாக்கு இழவில்லை. ராதாவுக்கு அதைவிட ஆச்சரியம். சாரங்கன் சகலமும் சொல்லி முடிக்க அம்புஜம் கதறிவிட்டாள். பாவி மகளே, என்ன காரியண்டி செய்ய போன? எனக்குன்னு இந்த உலகத்துல உள்ள ஒரே பிடிப்பு நீதானடி. நீயும் போயிட்டா இந்த பாவி எதுக்குடி வாழணும்? அம்மா, சாரங்கன் அழைக்க அம்புஜம் நம்ப முடியாமல் திரும்பி, தம்பி என்னையா? உங்களைத்தான். எங்க அப்பாவுக்கு மனைவினா எங்களுக்கு நீங்க அம்மா தானே? அம்புஜம் நிலை குலைந்தாள். உங்களைத்தான் அம்மான்னு கூப்பிட்டேன். சத்யா மட்டும் உங்க குழந்தை இல்ல, நானும் ராதாவும் இருக்கிறோம். ராஜா, நீயா இத சொல்ற? உன் வாயால இதை கேட்க நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுப்பா. நான் செத்துட்டா நீ கொல்லி பொண்ணு எனக்குன்னு ஒரு ஆசை. அது வலிக்காதுன்னு நினைச்சு இது வரைக்கும் அந்த விருப்பத்தை சொல்லல. சாரங்கன் அருகில் வந்தான். அம்மா, வாழறத பத்தி பேசுங்க. நல்லவங்களோட கடைசி விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றி வைப்பாரு. ராதா மிரண்டு போனாள். அருகில் வந்தாள். அண்ணன், இவங்களை நான் கூட சித்தின்னு தான் கூப்பிடுறேன். நீ ஒரு படி மேல போய் அம்மான்னே சொல்லிட்ட. உன் அன்பு கிடைச்சாச்சு. இவங்க 2 பேருக்கும் இதை விட என்ன வேணும்? சாரங்கா, உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன்ப்பா. முதலா வீட்டுக்கு வந்திருக்கிற. அவசரம் இல்லம்மா, இருந்து உங்க கையால சாப்பிட்டுட்டு தான் போவேன். அண்ணன், நானும் சித்தியும் தியாகுவை பார்த்துட்டு தான் வரோம். சகல விவரங்களையும் ராதா சொல்லி முடித்தாள். தியாகு இப்போ அப்பாவை பார்க்க போயிருக்கிறாரு. கவலைப்படாத ராதா, நான் பேசிக்கிறேன் அம்மா கிட்ட. தியாகு நல்ல மனுஷன். இனி அவர்தான் உனக்கு புருஷன், புரியுதா? அம்மா, பசிக்குது, இனிமே நீங்க ஏதாவது செய்யலாம். அம்புஜம் சிரித்தபடி உள்ளே போனாள். மாசிலாமணியின் எதிரே தியாகு இருந்தான். அவர் மரியாதையுடன் தியாகுவை பார்த்தார். பேசி பாருங்க மாமா, எல்லார் சம்மதமும் கல்யாணத்துக்கு முக்கியம். ராதாவுக்கு அப்பா அம்மா 2 பேரும் இருந்து வாழ்த்தணும். நியாயம் தம்பி. ஆனா என் சம்சாரம் பிடிவாதம் உங்களுக்கு தெரியாது. ஒரு நபரோட எதிர்ப்புக்காக ராதாவை இழக்க நான் தயாரா இல்ல. நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். சொல்லுங்க தம்பி. ராதா அம்மா இது நடக்கவே கூடாதுன்னு யார் சொல்லியும் கேட்காம தீர்மானமா இருந்தா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன தம்பி? அம்முஜம்மாவும் உங்க மனைவி தானே? நீங்க 2 பேருமா சேர்ந்து எங்க கல்யாணத்தை நடத்துங்க. என்னை பெத்தவங்க தடை சொல்ல மாட்டாங்க. மாசிலாமணி ஆடி போனார். அம்புஜம்மா 2ஆம் தரமா இருக்கலாம், ஆனா குணத்துல முதல் தரம். அவங்களுக்கும் ஒரு கௌரவம் கொடுங்களேன், தப்பென்ன? மாசிலாமணி எழுந்து விட்டார்.
தம்பி, நீங்களே உறுதியா இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும்? இனிமே நான் பாத்துக்கிறேன். கூடுமான வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லாம நான் பாத்துக்கிறேன்னு ராதாவும் சொல்லியிருக்கா மாமா. சரி தம்பி. மாசிலாமணி புறப்பட்டு நேராக அம்புஜம் வீட்டுக்கு வர, அங்கே கண்ட காட்சி அவரை மெய்சிலிர்க்க வைத்தது. சாரங்கனுக்கு அம்புஜம் சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்தாள். தங்கைகள் இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்றிருந்தார்கள். அப்பா, சாரங்கா நீயா? ஆமாங்க, என் பிள்ளை என்ன தேடி வந்துட்டான். இனிமே இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம். அம்புஜம், நீ கவலையே படாத. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு வரப்போகுது. தம்பி, உங்க அம்மா கிட்ட உறுதியா பல விஷயங்களை இன்னைக்கு பேச போறோம். இந்த பாருங்க, எல்லாரும் சேர்ந்து தன்னை எதிர்க்கிறதா அக்கா மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. தம்பி, அம்மா மனசு வருத்தப்படாம ஜாக்கிரதையா பேசுப்பா. சரிம்மா. அப்பா பிள்ளையுடன் ராதாவும் புறப்பட்டாள். சிவகாமி எதிரே அனைவரும் உட்கார மாசிலாமணி ஆரம்பித்தார். நான் தியாகுவை சந்திச்சேன். எதுக்கு? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேனே. நீ ஒருத்தி சொன்னா போதாது சிவகாமி. தியாகு தான் வேணும்னு ராதா கேக்குறா. தடுத்தா 2 பேரும் கல்யாணம் செஞ்சுட்டு வந்து நிப்பாங்க. அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? அப்படி நடக்க விட்டுருவனா? இந்த பாரு, உடைச்சு பேசுறேன். நீ இருந்து இந்த கல்யாணத்தை நடத்த மறுத்தா நானும் அம்புஜமா சேர்ந்து இதை நடத்தி வைப்போம். என்ன பேசுனீங்க இப்போ? நீங்களும் அந்த சிறுக்கியுமா? நிறுத்துமா. சாரங்கன் குரல் கொடுக்க சிவகாமி திரும்ப, தப்புமா. அவங்களும் மனுஷிதான், கேவலமா பேசாத. சாரா, நீயா பேசுற? நான் அப்ப பேசுறேன் என ஆரம்பித்து சாரங்கன் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டான். சிவகாமி ஆடி போனாள். நீயும் அந்த பக்கம் போயிட்டியா? யாரும் எந்த பக்கமும் போல. நியாயத்தோட பக்கம் இருக்கும். இத்தனை நாள் உன் பேச்ச கேட்டு வெறுப்ப காட்டினேன். இப்ப புரிஞ்சுகிட்டேன். இந்த பாரு, நீ அம்புஜம்மாவ உன்னோட சேர்த்துக்க வேண்டாம். ஆனா பகைய விடு. எங்கேயாவது பார்த்தா நட்போட கை குலுக்கு. இல்லனா நீ ஒதுக்கப்படுவ. புரியுதா? அந்த சிறுக்கி உன்னையே மயக்கிட்டாளா? நிறுத்துமா. உடம்புல ஒட்டு துணி இல்லாம என்ன நிக்க வச்சு எண்ணெய் தேய்ச்சி நீ குளிப்பாட்டுற. உனக்கு காமமா? சிவகாமி காதுகளை மூடிக்கொண்டாள். கூசுதா? இப்பவும் வாலிபனா பார்க்காம பச்சை குழந்தையா என்ன நீ கருதுற காரணமா தானே இதை செய்யற? நீ மட்டும்தான் உலகத்துல நல்லவளா? மீதி எல்லாரும் மோசமா? அந்த மனப்போக்க விட்டுட்டு எல்லாரையும் அன்போட பார்த்து பழகு. உன் வாழ்க்கை பங்கு போன கோவம் உனக்கு. அத எதை அந்த அம்மா உங்ககிட்ட இருந்து பறிச்சாங்க? இந்த வயசுக்கு மேல இனி என்ன வேணும்? இத பாரு, உறுதியா சொல்றேன். உன் பிடிவாதம் தொடர்ந்தா அப்பா சொல்றபடி ராதா கல்யாணம் நடக்கும். நடத்துங்கடா, எல்லாரும் நடத்துங்க. ஆனா நான் வரமாட்டேன். எனக்கு யாரும் இல்ல. அழுது கொண்டே உள்ளே ஓட மாசிலாமணி பதற, நான் பாத்துக்கிறேன், சரியாகும்பா, எங்க அம்மாவை எனக்கு தெரியும். சிவகாமி அன்று இரவு முழுக்க உறங்காமல் அழுதாள். கோபம் விலக மனதுக்குள் வெளிச்சம் வந்தது. புத்தி வேலை செய்தது. இந்த பிடிவாதம் இழப்புகளை அதிகப்படுத்தும் என்று தோன்றியது. வரட்டு ஜம்பம் உடைந்து உண்மையான மனது எட்டி பார்த்தது. சீக்கிரமே குளித்து பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு போனாள். வீடு திரும்பி பிள்ளைகளுக்கு பிரசாதம் வைத்து விட்டாள். கணவருக்கு தந்தாள். சாரா, இந்த கல்யாணம் நடக்கட்டும். எனக்கு சம்மதம்தான். தேங்க்யூமா. மாசிலாமணி ராதா அருகில் வர, என் பிள்ளைங்க அழறத பார்த்துக்கிட்டு நான் பிடிவாதம் படிக்க மாட்டேன். மாப்பிள்ளை வீட்டுல பேசிருங்க. இது போதும்மா. சாரா, சொல்லுமா. அம்புஜத்தை இங்க கூட்டு வா. நீ என்ன சொல்ற? வாழ்நாள்ல பெரும்பகுதி முடிஞ்சிருச்சு. இனி எதுக்கு பகை? என் பிள்ளைங்க மனசுல இடம் பிடிச்ச அவளை நான் மட்டும் எதுக்கு வறுக்கணும்? கூட்டிட்டு வா. சரிம்மா. சாரா, என்னம்மா? எனக்கு பிடிக்காததை கூட நான் பிடிச்சதா மாத்திக்க தயாரா இருக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? நீ உன்னை இழக்க நீ உன்னை இழக்க என்னால முடியாதுடா. உன் மனசுல முதல் இடம் இந்த அம்மாவுக்கு தானே சாரா? கேட்கும் போதே கதறி விட்டாள். சாரங்கன் அருகில் வந்து கைகளை பிடித்தான். அதுல என்ன சந்தேகம்? உன்னை தவிர அந்த தகுதி யாருக்கு உண்டு? அது போதுண்டா ராஜா. கண்ணீருடன் நிற்கும் பாசவெறி பிடித்த அந்த சுயநலமான தாயை நன்றியுடன் அந்த குடும்பமே பார்த்தது.